இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம அந்தி கிறிஸ்துவை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம். ஞாபகம் இருக்கா? இந்த அந்தி கிறிஸ்துவுடைய பாடத்தில் யார் இந்த அந்தி கிறிஸ்து, 666 அது என்ன அப்படிங்கிறத குறித்து ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே தான் நம்ம போயிருக்கோம். அதில் 2 பாகம் பார்த்துட்டோம். கடந்த முதல் பாகத்தில் அந்தி கிறிஸ்து யாருங்கிறத, அதாவது இனிமேல் தான் அந்தி கிறிஸ்து வருவான்னு சொல்லி ஒரு போதகம் போதிச்சுட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் நம்ம முதல் பாடத்திலே பார்த்துட்டோம், அந்தி கிறிஸ்துக்கள் நிறைய பேர் ஏற்கனவே யோவான் காலத்திலே வந்துட்டாங்க. அப்போ அதுக்கு ஒரு தலை ஒருத்தன் இருக்கான். எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சபை நிறைய பேர், அதுக்கு அவர் தலை. அந்த மாதிரி அந்தி கிறிஸ்துன்னா கிறிஸ்துவுக்கு எதிரான அதே மாதிரி இருக்கிற, புரியுது, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதில் நிறைய பேர் இருப்பாங்க அந்தி கிறிஸ்துக்கள், அதுக்கு ஒரு தலை இருக்கான். அந்த தலை யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே தான் இப்போ நம்ம போயிருக்கிறோம். அப்போ அந்த தலை யார், அவன் எப்படி வருவான் என்பதை குறித்து தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதும்போது, அவன் எதிர்த்து நிற்பான், தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அது எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்திக்குவான். படித்தோம் இல்லையா? ஆனால் அவன் ரொம்ப ரகசியமாக கிரியை செஞ்சுட்ருக்கிறான். அவனை ரோமன் கவர்மெண்ட் தடுத்து வச்சுருக்கு. ரோமன் கவர்மெண்ட் என்னைக்கு விழுகுதோ அவன் வெளியே பெரிய அளவில் அக்கிரமம் பண்ணுவான். படித்தோமா? ஸோ அந்த ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே நம்ம போகும்போது தான் அது 2ஆம் பாகத்தில், அதாவது கடந்த கிளாஸில் என்ன பார்த்தோம், அவன் எந்த டைமில் வெளியே வருவாங்கிறத தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பார்த்தோம். ஞாபகம் இருக்கு இல்லையா? தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒரு பெரிய சிலை 2ஆம் அதிகாரத்தில் பார்த்துட்டோம். அதே தீர்க்க தரிசனத்தை ஒரு தரிசனமாக தானியேல் பார்க்குறார். 4 மிருகங்கள் ஒவ்வொன்றா மேலே வந்தது. ஞாபகம் இருக்கா? முதல் மிருகம் சிங்கமாக இருந்தது, அது பாபிலோன் கவர்மெண்ட்டு. 2வது மிருகம் மேதோ பெர்ஷியா கரடி இல்லையா, அது மேதோ பெர்ஷியன் கவர்மெண்ட்டு. 3வது சிறுத்தை ஸ்பீடு, அலெக்சாண்டருடைய கிரேக்க ராஜ்யம். 4வது ஒரு கொடிதான மிருகம், ரோமராஜ்யம். இந்த ரோமராஜ்யம் கிமுல ஸ்டார்ட் ஆகி கிபி 400 வருஷங்கள் வரைக்கும் இருந்தது. இப்போ இதையத்தான் ஒரு தரிசனமாக தானியேல் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மிருகத்துக்கு 10 கொம்பு இருந்தது. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்களே, அந்த 10 கொம்பு இருந்தது. அந்த 10 கொம்புகளை கவனித்திருக்கையில் அந்த 10 கொம்புகளுக்குள் இருந்து ஒரு சின்ன கொம்பு ஒன்று முளைச்சி வெளியே வந்து, அதைத்தான் தானியேல் உற்று கவனிக்கிறார். ஒரு சின்ன கொம்பு ஒன்று முளைச்சி வெளியே வருது. அதை பார்த்துட்டு இது என்னன்னு பார்க்குறார். அப்போது அதுக்கு தேவன் விளக்கம் கொடுக்கும்போது தானியேல் 7:24 அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்தில் எழும்பும் 10 ராஜாக்கள். படித்தோமா இல்லையா? 10 ராஜ்யங்கள். அதற்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அப்போது முதல்ல சொன்னது ஒரு சின்ன கொம்பு வெளியே வருது. அதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது தான் இந்த 10 நாடுகள் டெவலப் ஆகிருக்கும்போது அதுக்குள்ளிருந்து ஒருத்தன் வெளியே வருவானா, அந்த கொம்பு ஒருவன் இல்லையா, அவன் தான் பயங்கரமான ஒரு மனுஷன். ஸோ அவன் வேறொருவன் எழும்புவான். பாருங்கள், அவன் எல்லாத்தையும் கவுத்திட்டு, ஆனால் அவனுடைய பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அந்த கொம்பில் மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்துச்சான். அந்த கொம்புன்னா அந்த ஆள். அவன் எழும்பி வருவான், அவனுக்கு மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்கள் இல்லையா, பெருமையானவைகளை பேசக்கூடிய வாய், ரொம்ப பெருமை பேசுவான். ஸோ இதுதான் நம்ம கடைசியாக கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். சரியா? அப்போ இது யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற ஒரு மூகாந்தரத்துக்குள்ளே நம்ம போகும்போது, அன்புக்குரிய சகோதரர், இந்த பெருமையானவைகளை பேசும் வாய். அப்போ யாருக்கு விரோதமாக பேசுவான்? இதைத்தான் தானியேல் 7:25 படித்தோம். அவன் வெளியே உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை எல்லாம் ஒடுக்கி, அப்போது அந்த சின்ன கொம்பு 10 நாடுகளுக்கு நடுவில் இருந்தவன் வெளியே உன்னதமான தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவானா. அப்போ அவருடைய பரிசுத்தவான்களை எல்லாம் ஒடுக்குவான். அப்புறம் காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். எல்லா திருச்சட்டத்தையும் தேவனுடைய சத்தியத்தையும் மாற்றிடுவானா. அப்படி ஒருத்தர் வரப்போறான்னு அங்கே பவுல் எழுதினார். அது அப்படியே தானியேல் தீர்க்க தரிசனத்தில் அவர் தீர்க்க தரிசனமாகவும் சொல்லிட்டார். சரி, அப்போ இது யார்? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவர்கள்ங்கிறது யார்? அந்த திருச்சபையின் மக்கள். ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லு மட்டும் அவன் கையில் அந்த கொம்பு இருக்கு இல்லையா, அந்த பெருமையானவர்களை பேசுகிறான் பாருங்க, அந்த கொம்பு அவன் கையில் மாட்டிடுவாங்களாம் உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள். ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும். நம்ம கடந்த வாரத்தில் இதோட நிறுத்தணும். அந்த ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் இருக்குது. இங்கிலீஷில் டைம்ஸ் அண்ட் ஆஃப் டைம் இருக்கும்.
சரிங்களா? இது என்னங்கிறத குறித்து கவனிக்கும் போது திருவிலியத்தில் அதுக்கு ஒரு கிளியரான ரெஃபரன்ஸ் கொடுக்குறான். தானியேல் 7:25 பாருங்க. அவன் உன்னதற்கு எதிரான சொற்களை பேசுவான், புனிதர்களை துன்புறுத்துவான், வழிபாட்டு காலங்களையும் திருச்சட்டத்தையும் மாற்ற நினைப்பான். 3.5 ஆண்டுகள் புனிதர்கள் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். ஸோ 3.5 ஒரு காலம், காலங்கள், அரைக்காலம். இது அப்படியே கொஞ்சம் டீப்பாக போனோம்னா அந்த காலம்ங்கிற வார்த்தையினுடைய ஒரிஜினல் வேர்டு குரோனோஸ்ன்னு சொல்லுவாங்க. குரோனோஸ்னால் ஒரு வருஷம், புரியுதுங்களா? குரோனோசோஸ் அப்படின்னா 2 வருஷம், அப்புறம் அரைக்காலம் 6 மாதம் இல்லையா? அதை தான் 3.5 வருஷம்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த 3.5 வருஷம் அவன் கையில் புனிதர்கள், அதாவது திருச்சபை மக்கள் ஒப்பு கொடுப்படுவாங்க. ஆனால் இது நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், இது 2000 வருஷ சரித்திரம் பின்னாடி நடக்க போகிறத சொல்கிறார். அது எப்படி சொல்கிறாருன்னா, இவன் எழும்பி வருவான். எப்போ பவுல் சொல்லிட்டார், நான் போனதுக்கு பின்னாடியே இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்துடும், விசுவாச துரோகம் முந்தைய நடக்கும், பாவ மனுஷன் வெளியே வந்துடுவான். அப்போ பவுல் காலத்துக்கு பின்னாடி கொஞ்ச நாள்லேயே வெளியே வந்துடுவான். அவனை இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வாயின் சுவாசத்தில் வழிகின் பிரச்சனத்தினால் அழிப்பார். அப்படிங்கிற போது இது 2000 வருஷ சரித்திரம். ஏன்னா இன்னும் கிறிஸ்துடைய 2ஆம் வருகை இன்னும் வரல, நமக்கு தெரிஞ்சு இல்லையா? அப்படின்னா பவுல் காலத்திலிருந்தே வெளியே ஒரு 2000 வருஷ சரித்திரத்தை வெறும் 3.5 வருஷத்தில் இது நடக்கும்னு சொல்கிறது எப்படி? அப்போ இதை குறித்து ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே போகும்போது தான் ஒரிஜினலாக தேவன் அந்த ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் அப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலம் இது என்னங்கிறது கரெக்டாக இன்னும் தெரியல. அப்போ ஒரு விஷயத்தை நமக்கு தெரியல அப்படின்னாலே இதுக்கு ஜோடி எங்கேயோ இருக்குது. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், அவைகளுக்கு ஜோடி இல்லாமல் படித்தோம் இல்லையா? அப்போ அந்த ஜோடியை கண்டுபிடிச்சிட்டோம்னா இதுக்குரிய ஒரு விளக்கம் நமக்கு கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அந்த ஜோடியை கண்டுபிடிங்கன்னு சொன்னோம். எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்களா? சரி, கண்டுபிடிக்கலைன்னா பரவாயில்ல, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போ பாருங்கள், அந்த கடைசியாக நம்ம பார்த்தது உன்னதமான விரோதமான வார்த்தைகளை அவன் பேசுவான்னா என்ன பேசுவான்? உன்னதமானுடைய பரிசுத்தவான்களை ஒடுக்குவான்னா எப்படி? அடுத்தது காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். ஸோ இதைத்தான் அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். இது தானியேல் இந்த பகுதியோடு நிறுத்தணும். அப்போ இதனுடைய கண்டினியூஷன் நம்ம எப்படி போகணும்? இதே மாதிரி வேற எங்காவது ஜோடி எங்கே இருக்குதோ அங்கே போனால் தான் இந்த ஒரு பாடத்தினுடைய ஒரு தொடர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். எங்கே இருக்குது தெரியுங்களா? நீங்கள் தானியேலுக்கு அப்புறம் எசேக்கியேல், அப்புறம் ஓசியா, இதில் எல்லாம் தேடிட்டு இருந்தால் ஒன்றும் கிடைக்காது. அது எங்கே வேணாலும் இருக்கும், படித்தோம் இல்லையா? இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக தேவனுடைய ஒரு திட்டமும் சித்தமும் வசனமும் அவருடைய வாக்கியம் எல்லாமே இருக்கும். அப்போ கவனிச்சு பாருங்கள். அப்போ இதை குறித்து நம்ம கவனிக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த பரிசுத்தவான்களை ஒடுக்க அந்த கொம்பு அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலம் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலம். அது என்னங்கிறது தெரியணும். அந்த கொம்பு யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கண்டுபிடிக்க முடியும். இது எங்கே கண்டுபிடிக்கலாம்னா பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் கேட்கப்பட்ட ஒரு விஷயம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குதுங்க. பாருங்கள், 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதை வாசிக்கலாம், அதுக்கப்புறம் அது என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, வெளிப்படுத்தல் 12:14. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி. பார்த்தீங்களா, எங்க இருந்து லிங்க் கொடுக்குறாரு பாருங்க தேவன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏன் அங்கிருந்து அப்படியே ஜம்ப் ஆயிருக்கே? அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் இது வருது அப்படின்னா முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன இருக்குன்னு தெரியணும். அப்போ தான் இதை கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அப்போ பாருங்கள், அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன இருக்குது? நிறைய பேர் இந்த மாதிரி பைபிள் ஸ்டடி எடுக்க போகும்போது சில பாஸ்டர்லே முதல்ல என்ன கேட்பாங்க, பிரதர் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி சொல்லுங்க. முதல் வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்னன்னு தெரியாமல் எப்படி சொல்கிறது இல்லையா? அது என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? முதல் அதிகாரம் முதல் வசனத்திலே இருக்குது, வாசிக்கலாம் பாருங்கள். அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் தான் இப்போ 12ஆம் அதிகாரத்தில் படித்தோம் இல்லையா? ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலம். இதை தெரிஞ்சுக்கணும்னா முதல் வெளிப்படுத்தின விஷயத்தில் என்ன இருக்குன்னு தெரியணும். இப்போ 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவங்களை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷம் யார் எழுதினது? அப்போஸ்தலனாகிய யோவான்.
கிபி 96வது வருஷத்தில் இது எழுதுறார். கவனிங்க, இந்த விஷன் பார்க்குறார். அப்போது இவருக்கு என்ன காண்பிக்கப்படுது? சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டிய வீடு அப்படின்னு எதில் இருந்துன்னா, அதாவது யோவான் காலத்திலிருந்து எடுத்துக்கிறத விட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்திலிருந்தே இனிமேல் என்ன சீக்கிரத்தில் நடக்க வேணுமோ அத்தனையும் தேவன் என்ன செய்கிறார்னா, முதல் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லிட்டாராம். அப்புறம் கிறிஸ்து தன்னுடைய தூதனை அனுப்பி யோவானுக்கு அதை சொல்கிறார். இதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். அப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பின்னாடி நடக்க போகிற தீர்க்க தரிசனங்களை தீர்க்க தரிசன பாஷையில் சொல்லப்பட்ட விஷயம். இதை அப்படியே லிட்டரலாக நீங்கள் படிச்சீங்கன்னா ஒன்றுமே புரியாது. தீர்க்க தரிசனங்களை தேவன் ஏற்கனவே நம்ம இந்த ஹவு டு ஸ்டடி பைபிளே படிச்சிருக்கோம் இல்லையா? அவர் பேசின மெத்தடில் ஒரு தீர்க்க தரிசன பாஷை, ப்ரொஃபட்டிக்கல் லாங்குவேஜ்னு சொல்லுவார். புரியுது? இப்போ கூட பார்த்தோம், இந்த கொம்பு, அந்த கொம்புக்கு அவரே விளக்கம் சொல்லுவார். அந்த கொம்பு இல்லை, ஒருத்தன் வருவான் கொம்பு மாதிரி இல்லையா? அப்போ இந்த தீர்க்க தரிசனங்களுக்குள்ள போகும்போது அதை எப்படி நம்ம வாசிக்க வேணும்? அதுக்கு வெளிப்படுதலுக்கு முன்னால் இருக்கிற பேதுருவே அதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷன் மாதிரி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு அவர் சொல்லிட்டார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயதோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. பாருங்க, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனத்துக்கும் சுயதோற்றமான பொருள் இல்லை. நல்லா புரிஞ்சுதுங்களா? அப்படின்னா தண்ணினா தண்ணி இல்லை, அதுக்கு வேற ஒரு மீனிங் இருக்குது. ஆவிக்குரிய பொருள் இருக்குது. மலைன்னா மலை இல்லை, அதுக்கு ஒரு பொருள் இருக்குது. ராஜ்யம் நிறையா. குதிரைன்னா குதிரை இல்லை, அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. கழுதைன்னா கழுதை இல்லை, அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு மீனிங் தேவன் ஆவிக்குரிய அர்த்தம் வச்சுருக்கார். அந்த அடிப்படையில் கொம்புன்னா கொம்பு இல்லை, அந்த கொம்புன்னா அது ஒரு ராஜாவை குறிக்கும், அல்லது ஒரு பெரிய ஒரு அதிகாரத்துக்குள்ளே வர்றவனை குறிக்கும், அல்லது ஒரு ராஜ்யத்தை குறிக்கும். 10 கொம்புகள் அப்படின்னா 10 ராஜ்யங்கள் போன தடவை படித்தோம் இல்லையா? அப்போ அதிலிருந்து ஒரு கொம்புன்னா ஒரு பெரிய ராஜ்யம் ஒன்று எழும்புது, அதுக்கு ஒரு ராஜா வருவான் அப்படின்னு அர்த்தம். இப்படித்தான் வேதத்தை புரிந்து கொள்ளணும். இப்போ யோவான் இப்போ அந்த விஷயம் பார்க்குறார், அந்த ஒரு தரிசனம். இப்போ திடீர்னு அவர் கிபி 96 எங்கே போகிறார் பாருங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். இப்போ வர இவர் கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் அப்படிங்கிறார். இப்போ இவர் இருக்கிறது கிபி 96 பத்முத் தீவில் ஒரு அரெஸ்ட் பண்ணி ஒரு பாறை தீவில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. கிபி 96 இங்கிருந்து இவர் திடீர்னு எங்கே போயிட்டார்னா கர்த்தருடைய நாள், அது பின்னாடி வரப்போகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம். புரியுதுங்களா? அங்கே போயிட்டாராம். போயிட்டு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தம். திடீர்னு அங்கே போனவர் திரும்பி ஒரு சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்க்குறார். பார்க்கும்போது என்ன நடந்ததோ அதாங்க வெளிப்படுத்தின விசேஷம். இப்போ இதில் ஒரு படத்தில் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கர்த்தருடைய நாள். இப்போ நம்ம பாருங்கள், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். அப்போ இவர் இருக்கிறது கிபி 96 இந்த படத்தை கொஞ்சம் பாருங்கள். இவர் 96 பத்முத் தீவில் இருக்கார். இவர் திடீர்னு எங்கே போயிட்டார்னா கர்த்தருடைய நாளுக்குள்ளே போயிட்டார். இப்போ நம்ம 2021 இது கர்த்தருடைய நாள்னு வச்சுங்க, ஒரு புரிந்து கொள்ளுறதுக்காக சொல்கிறேன். சரி, கர்த்தருடைய நாளுக்குள்ளே இப்போ வந்துட்டார். சரியா? இப்போ இவருக்கு பின்னாக ஒரு சத்தம் கேட்குதான். உடனே இவர் என்ன செய்கிறார்னா அப்படியே திரும்பி பார்க்குறார். திரும்பி பார்த்தா என்ன தெரியும்? கிபி 96 அல்லதுக்கு முன்னாடி இருந்து 2021 வரைக்கும் என்ன நடந்ததோ அதுதானே தெரியும். அந்த 2000 வருஷ சரித்திரம் தாங்க வெளிப்படுத்தின விசேஷம். புரியுதா? அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய காலத்திலிருந்து இன்னும் வேறு மாதிரி சொல்லணும்னா அவருடைய முதல் வருகையிலிருந்து 2ஆம் வருகையில் வரும்போது அவருடைய நாள், கர்த்தருடைய நாள், அவருடைய ராஜ்யம் இல்லையா? அப்போ 2ஆம் வருகை வர்ற வரைக்கும் இந்த பூமியில் விசேஷமாக சபைக்கு, திருச்சபைக்கு என்ன நடக்குங்கிறத முற்றிலும் அடையாள பாஷையில் எழுதப்பட்ட புஸ்தகம்தான் வெளிப்படுத்தின விசேஷம். சரிங்களா? அப்போது இதுதான் பேசிக், அஸ்திபாரமே இதுதான். இதுக்கப்புறம் தான் இந்த பேசிக்குள்ளே போகும்போது தான் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம கவனிக்கலாம், அதனுடைய ஆவிக்குரிய பொருளை கவனிக்கலாம். அது என்னன்னு தெரியும். இன்றைக்கும் நிறைய பேர் வெளிப்படுத்தின விசேஷத்தை அப்படியே சொல்கிறாங்க. ஒரு கொம்பு 7 தலை வந்தது, 10 கொம்பு, அப்படியே பெரிய ஒரு டிராகன் வந்தால் அப்படியே லிட்டரலாகவே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியல்ல, ஒவ்வொரு அடையாளத்துக்குமே ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு அன்புக்குரிய சகோதரர்களே. அதைய மிக சுருக்கமாக இப்போ நம்ம பார்க்கலாம் உங்களுடைய கவனத்திற்கு. சரியா?
இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலம்ங்கிறது எந்த அதிகாரத்தில் இருக்குது? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம். இப்போ நம்ம எடுக்க வேண்டிய அதிகாரம் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் தான். ஏன்னா அதில் தான் அந்த ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலம். அது பாருங்கள், அது கண்டினியூட்டி. தானியேல் 7ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு தொடர்ச்சி. இப்போ அதை நம்ம பார்த்துட்டோம்னாலே இந்த தொடர்ச்சியினுடைய பொருள் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? முதல் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம். இது எப்படி புரிஞ்சுக்கணும்? முதல்ல இது ஒரு சபை சரித்திரம். இது ஒரு 2000 வருஷ சபை சரித்திரம். அது வந்து பாருங்கள், தேவன் எப்படி முற்றிலும் அடையாள பாஷையில் பேசுகிறார். வாசிக்கலாம் பாருங்கள். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. அப்புறம் ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தார். எடுத்தோடனே அடையாள பாஷை எப்படி பாரு? ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். சூரியனை பார்க்கவே முடியாது இல்லையா? சூரியனை பார்க்கவே முடியாது. ஆனால் இங்கே இந்த அம்மா எப்படி இருக்காங்கன்னா ஒரு சூரியனை அணிஞ்சிருக்காங்களாம். அடுத்தது, அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. அன்புக்குரிய சகோதர சகோதரி, நல்ல கவனிங்க. இது ஒரு பெரிய தீர்க்க தரிசனம். இதை மிக சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னா ஒரு ஸ்திரீ சூரியனை அணிஞ்சிருக்கு. ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டு தான். அப்போது அந்த ஒரு ஸ்திரீ அதில் தெரியுது. அந்த ஸ்திரீ சூரியனையே உடையாக அணிஞ்சிருக்கு. அதனுடைய தலையில் 12 நட்சத்திரங்கள் இருக்குது. அதனுடைய காலில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நிலா இருக்குது. சரியா? நிலா இருக்குது. இதைத்தான் இப்போ யோவான் பார்க்குறார். ஒரு ஸ்திரீ 12 நட்சத்திரம் மேலே சூரியனை அணிஞ்சிருக்கு, நிலா இருக்குது. இப்போது அந்த ஸ்திரீயை கொஞ்சம் உத்து கவனிக்கிறார். யார் இந்த ஸ்திரீ? உத்து கவனிக்கிறார். இப்போ நீங்கள் கூட உத்து பாருங்கள், பார்க்கலாம். அந்த ஸ்திரீ, அந்த அம்மா வந்து ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? அதை பாருங்கள். அந்த ஸ்திரீயை நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் தெரியும். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்கள், அது கர்ப்பவதியாக இருக்குது அந்த அம்மா. கவனிங்க. அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த அம்மா இப்போ கர்ப்பவதியாக இருக்கு. பாருங்கள், அடுத்த வசனமே சொல்லுது பாருங்கள். வெளிப்படுத்தல் 12:2 வாசிக்கலாம். அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். இதுதாங்க தேவனுடைய ஒரு விஷயம். அந்த பாருங்க, அந்த யோவான் பார்க்குறார். ஒரு ஸ்திரீயை பார்க்குறார். மேலே 12 நட்சத்திரம், கீழே நிலா, சூரியனே அணிஞ்சிருக்காங்க. இப்போ இந்த அம்மா திடீர்னு உத்து பார்த்தா கர்ப்பம், உள்ளுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த குழந்தை வெளியே வர்றதுக்கு ஒரு கர்ப்ப வேதனைப்பட்டு அலறுதான். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஸ்திரீ யாருன்னு முதல் தெரியணும். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் இந்த ஸ்திரீ? பைபிளில் இந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறதுக்காக 2 ஸ்திரீ தான் சொல்லப்பட்டிருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கொஞ்சம் கவனிங்க. 2 ஸ்திரீ தான். ஒன்று கற்புள்ள கன்னிகை, அதுக்கு வசனம் இருக்குது. இன்னொன்று கற்பில்லாத கன்னிகைகள், நிறைய பேர் 7 ஸ்திரீகள் இருக்கிறாங்களாம். அதுக்கு வசனம் இருக்குது. இப்போ இந்த கற்புள்ள கன்னிகை யார்? அதுக்கு பாருங்கள், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டபடியால். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு பவுல் வைத்த பெயர் கற்புள்ள ஸ்திரீ, கற்புள்ள கன்னிகை இல்லையா? இப்படி ஒரு ஸ்திரீ இருக்காங்க. இன்னும் சில ஸ்திரீ இருக்கிறாங்க பாருங்கள். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். அந்நாளில்ங்கிறதே அந்த ராஜ்யத்தினுடைய காரியத்தில் சொல்கிறார். 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடிச்சிக்குவாங்களாம். இப்போ முந்தின வசனம் மறுபடியும் பாருங்கள். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷன். அப்போ புருஷன் ஒருத்தர் தான். அந்த ஒரே புருஷனுக்கு ஒரே கற்புள்ள கன்னிகைன்னு ஒரு அம்மா இருக்குது. அது திருச்சபையை குறிக்கும். நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் ஏசாயா 4ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற பாருங்க, அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடிச்சிக்குவாங்களாம். பிடிச்சிட்டு, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை சாப்பிட்டுக்கிறோம், எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுத்திக்கிறோம், ஆனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, உங்கள் பேர் மாத்திரம் வச்சுக்கிறோம்னு சொல்லுவாங்களாம். இப்படி ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க பாருங்கள். 7 ஸ்திரீகள். இது இவங்க கற்புள்ள கன்னிகைன்னா இல்லை இல்லையா? அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட அந்த ஸ்திரீ யாருன்னு தெரியணும். நல்லா புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கே நல்லா தெரியுது பாருங்கள். அந்த ஸ்திரீ யாரை தான் குறிக்கும்? கற்புள்ள கன்னிகையாகிய திருச்சபை. நல்லா புரிஞ்சுக்கலாம்.
உண்மையான திருச்சபை. இந்த திருச்சபை எங்கிருந்து ஆரம்பிக்குது? மணவாட்டி எங்கிருந்து ஆரம்பிக்குது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு போயிருக்கார். நம்ம 10 வெள்ளிக்காசு சப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா தொடக்கத்திலேயே? ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு தொலைச்சிருச்சு படித்தோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வந்து சத்தியம் என்கிற வெள்ளியை கொடுத்துட்டு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு போயிருக்கார். 2ஆம் வருகையில் வந்து கல்யாணம் பண்ண போகிறார். அப்போது இந்த ஸ்திரீ உண்மையான திருச்சபையினுடைய தொடக்கம் எங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகை. இவங்க தான் அந்த உண்மையான ஸ்திரீ. அப்போ அந்த 7 ஸ்திரீ யார்? அவங்க பாருங்க, ஒரே புருஷனை பிடிச்சிக்குவாங்களாம். புருஷன்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் சொந்த உடையை உடுத்திக்கிறோம் அப்படின்னு உங்கள் உடை எங்களுக்கு வேண்டாம், சொந்த ஆகாரத்தை சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் கொடுக்குற சாப்பாடு எங்களுக்கு வேண்டாம், ஆனால் உங்கள் பேர் மட்டும் வச்சுக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிறது யார் தெரியுமா? கிறிஸ்து புருஷன் ஒருத்தர் தான். புரியுதுங்களா? இன்றைக்கி இது யார் தெரியுமா? இன்றைக்கி இருக்கிற மேக்சிமம் எல்லா சபைகளுமே அப்படித்தான் இருக்காங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய சத்திய ஆகாரம் இருக்கு, அதை ஏற்றுக்கொள்றதில்லை. சொந்த ஆகாரம். எப்படி? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து பின்னாடி வாங்கினா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இல்லையா? லக்ஸூரியஸ் லைஃப். ஆண்டவர் பேரை சொல்லி ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்லி ஒரு குரூப் ஏமாத்துது, இன்னொரு குரூப் ஏமாந்துட்டு இருக்குது. அந்த இடுக்கமான வாசலையே ஆண்டவர் திறந்திருக்கார், அது சொல்லவே இல்லை. அவருடைய ராஜ்யம் பின்னாடி வரப்போகுது, அதை சொல்றதில்ல. இந்த உலகத்திலே உங்கள் காய்ச்சல் நல்லாகணும், தலைவலி நல்லாகணும், இது நல்லாகணும், அது நல்லாகணும், சாதாரணமான கேவலமான காரணங்களை எல்லாம் சொல்லி ஜனங்களை இன்றைக்கும் அஞ்ஞானத்துக்குள்ள வழிநடத்தி கொண்டிருக்கிற சபைகள். ஆனால் இயேசு கிறிஸ்து பேரை மட்டும் வச்சுக்குவாங்க. உங்கள் பேர் மாத்திரம் வச்சுக்கிறோம். எங்கள் சொந்த ஆகணும், சொந்த போதனை, சொந்த ட்ரெஸ்ஸுன்னா சொந்த ரூல்ஸு, பைபிளில் சொல்லாத ரூல்ஸை இவங்க போட்டு வச்சுக்குவாங்க. ஆனால் எங்கள் நிந்தை நீங்கும்படி உங்கள் பேர் மாத்திரம் விளங்கட்டும்னு சொல்லுவாங்களாம். இது அதனால தான் பைபிள் இவங்களுக்கு என்ன பேர் வச்சிருச்சு தெரியுமா? பெயர் சபைகள்னு பேர் வச்சுது. பிரச்சனை என்னென்னா, யார் இங்கே பெயர் சபைகள்னு தெரியணும். பெயர் சபைகளாக இருக்கிறவர்கள் கட்டாமல் இயேசு கிறிஸ்து சொல்கிறத கேட்க மாட்டாங்க, அவருக்கு ஆப்போசிட்டாக தான் பேசுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பேரைத்தான் வச்சிருப்பாங்க இல்லையா? இப்படி ஒரு சபை இது இருக்கிற எல்லா சபைகள். அப்போது வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற சபை உண்மையான திருச்சபை, கற்புள்ள கன்னிகை. புரியுதுங்களா? அப்போது ஒரு ஸ்திரீ, அப்போ அந்த யார்? அது உண்மையான திருச்சபை. இப்போ இந்த அம்மா சூரியனையே அணிஞ்சிருக்குதான். அது என்ன, எதை குறிக்குது பாருங்கள். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனம், மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? நீதியின் சூரியன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் முதல் முறையாக இந்த பூமியில் வந்தார். முதல் வருகையில் உலகத்திற்கே ஒளியாக வந்தார். புரியுது? அந்த ஒளி முதல் யார் மேலே பட்டது அப்படின்னா அவருடைய சீஷர்கள் மேலே, அவருடைய பின்னடியார்கள் மேலே. அதனால தான் அந்த சத்தியத்துக்குள்ளே வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களெல்லாம் பவுல் எப்படி சொல்கிறார் பாருங்க. ஏனெனில் கலாத்தியர் 3:27, உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. இப்போ இந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சூரியனை அணிந்திருந்தாள். புரியுதுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவையே அந்த அம்மா அணிஞ்சிருக்குதான். அது என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற ஒளியின் நிமித்தமாக வந்த பூரண சுவிசேஷம். அந்த சூரியன் என்பது எதை குறிக்குதுன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலிருந்து வெளியே வந்த பூரண சுவிசேஷத்தையே தன்னுள்ள அந்த அம்மா வச்சிருந்தது. புரியுதுங்களா? இதுதான் அந்த அம்மா சூரியனை அணிஞ்சிருது. நல்லா புரிஞ்சுக்கலாம். அடுத்தது, அந்த அம்மாவுக்கு காலுக்கு கீழே ஒரு நிலா, அதாவது சந்திரன் இருந்துதான். நல்லா புரிஞ்சுங்க. அப்படின்னு அந்த சந்திரன் எதை குறிக்குது? சூரியன் வந்து கிறிஸ்துவுடைய ஒளி, பூர்ண சுவிசேஷத்தை குறிக்குது. அப்போ சந்திரன் வந்து அந்த அம்மாவுக்கு கீழ் இருக்குதான். அப்போ அந்த சந்திரன் எதை குறிக்குது? இதை புரிஞ்சுக்கணும்னா ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இதுதான் முக்கியமான. அப்போ இது எந்த அர்த்தத்தை சொல்லக்கூடிய வசனம்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகை. அப்போ இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையில் கிறிஸ்து அவருடைய பூர்ண சுவிசேஷம் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாலே இருளில் இருந்தாங்களா ஜனங்க? கவனிங்க, அந்த இருட்டுக்குள் இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த உடனே பெரிய வெளிச்சம் இந்த பூமியில் வந்துச்சான் அந்த ஜனங்கள் மத்தியில்.
புரியுது? அப்போது அந்த சூரியன் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பூரண சுவிசேஷத்தை குறிக்கும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்க ஒரு இருட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க. ஆனால் இருட்டுக்குள்ளேயும் ஒரு சின்ன வெளிச்சத்துக்குள்ளே நடந்தாங்களாம். அப்போ இருட்டுக்குள்ளே வெளிச்சத்தை கொடுக்கறது எது பாருங்கள், நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இருட்டுக்குள்ளே இருந்து ஆனால் இருட்டுக்குள்ளேயே கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்கும். எதன் மூலமாக தான் வெளிச்சம் கிடைக்கும்? அந்த படத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும், நிலா தான் இல்லையா? அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற மகா பெரிய சூரிய வெளிச்சம் அல்லது பூரண சுவிசேஷம் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு நிலா வெளிச்சத்தில் நடந்துட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த நிலா தான் அவங்களுக்கு வெளிச்சம், கம்மியான வெளிச்சம் கொடுத்துட்டு இருந்தது. பட் அதுக்கு கீழே இருந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்படின்னா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எந்த நிலா வெளிச்சத்தில் நடந்தாங்க? அந்த நிலா அவங்களுக்கு பெரிய வெளிச்சமெல்லாம் கொடுக்கல, ஆனால் அதுக்கு கீழ் இருந்தாங்க. இப்போ நீங்களே சொல்லுங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் எதற்கு கீழ் இருந்தாங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்தோன்னே என்ன சொன்னார்னா, நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எங்கிட்ட வாங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்போ அது வரைக்கும் அவங்க ஒரு வருத்தத்திற்குள்ள பாரத்தை சுமந்து அதுக்கு கீழ் இருந்தாங்களாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன, நியாயப்பிரமாணம் இல்லையா? ஸோ அதனால தான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தின் போக்கும் பலியாகவும் அனுப்பினார். ரான்சம் சப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா, ஈடு பலி, மீட்கும் பொருள் படித்தோம் இல்லையா? இந்த நியாயப்பிரமாணம் என்கிற ஒரு நிலா வெளிச்சத்தில் தான் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இருந்துட்டு தான். ரொம்ப கம்மியான வெளிச்சம். திடீர்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். புரியுதுங்களா? அதுதான் அந்த பூரண சுவிசேஷம். ரைட். அப்படின்னா அந்த அம்மாவுடைய தலையில் அந்த 12 நட்சத்திரம் இருந்ததே, அது எதை குறிக்கும்? 12ன்னு சொன்னோன்னே உங்களுக்கு நல்லா சபையினுடைய ஆரம்பம், இயேசு கிறிஸ்துடைய பூரண சுவிசேஷம், அந்த நிலா நியாயப்பிரமாண கீழே. இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா, அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்துக்கு நம்ம கீழ்பட்டவங்களானே இல்லை, நம்ம மேலே வந்துட்டோம், நம்ம அன்பின் பிரமாணத்துக்குள்ளே வந்துட்டோம். அப்போ நியாயப்பிரமாணம் நம்ம கீழே தான். நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்ம அதுக்கு அடிமையானவர்கள் அல்ல, இஸ்ரேல் ஜனங்க மாதிரி நம்ம அதுக்கு மேலே வந்துட்டோம். அதனால தான் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த நிலா அந்த அம்மாவுடைய காலுக்கு கீழ் இருக்கு. இப்போ அந்த அம்மாவுக்கு சுற்றி இருக்கிற 12 நட்சத்திரங்கள் எதை குறிக்குதுன்னா, முதல் சபையை வழிநடத்துவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்கள தான் கூப்பிட்டாராம் 12 அப்போஸ்தலர்கள். புரிஞ்சுதுங்களா? இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சில சிம்பாலிக்கலாக சில அடையாளங்கள் நம்ம கொடுக்குறார். அப்போ 12 அப்போஸ்தலர்கள், உண்மையான திருச்சபை கிறிஸ்துவுடைய முதல் வருகையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது பூரண சுவிசேஷத்தை தனக்குள்ளே இருக்குது. இதையத்தான் யோவான் பார்த்து கொண்டிருக்க எல்லாம் நல்லா இருக்கே, ரொம்ப இதுதான் சபையா? அன்றைக்கு யோவான் பார்த்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம அதை உற்று கவனிக்கிறோம். அப்போ உண்மையான திருச்சபை தான், கரெக்ட், ஓகே. ஆனால் பார்த்தா அந்த திருச்சபை என்கிற ஸ்திரீக்குள்ளே ஒரு குழந்தை இருக்கே. அந்த அம்மா என்னாச்சுன்னு படிக்கிறோம், அவள் கர்ப்பவதியாக இருந்து பிரசவ வேதனை அடைந்து வருத்தப்பட்டு அலறினாள். அப்படின்னா கவனிக்கலாம், முதல் வருகையில் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே அந்த ஸ்திரீ வந்துருச்சு, சபை வந்தாச்சு. ஆனால் உற்று கவனிச்சின்னா அந்த சபைக்குள்ள ஒரு கர்ப்பம், ஒரு குழந்தை இருக்கான். நல்லா கவனிங்க, ஒரு குழந்தை எப்போ வெளியே வரும், எப்போ இருக்கும்? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தானே. இன்னும் மணவாளனே வரல. மணவாளன் வந்து திருமணம் பண்ணதுக்கப்புறம் தான் குழந்தை, இது நார்மல். ஆனால் அதற்கு முன்பாகவே சபைக்குள்ள அந்த ஸ்திரீக்குள்ள ஒரு குழந்தை இருக்குது. அப்படின்னா அது என்ன சொல்லலாம், அது சரியான குழந்தை அல்ல, ஒரு தவறான குழந்தை அந்த சபைக்குள்ள இருக்கு. இப்போ அந்த குழந்தை வெளியே உள்ளுக்குள் இருக்கு. இப்போ வெளியே வர்றக்கு அந்த அம்மா பிரசவ வேதனை அடிதான். இதை உத்து கவனிச்சுட்டு இருக்கும் போது சைடில் பார்த்தீங்கன்னா அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடைய அந்த 7 முடிகளுடைய சிவப்பான ஒரு பெரிய வலு சர்ப்பம் ஒன்று வருதான் அந்த ஸ்திரீக்கு முன்னாடி நிற்குது. அது பாருங்க, வெளிப்படுத்தல் 12 இந்த பின்னாடி இருக்கிற வசனத்தை படிச்சீங்கன்னா, பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே, இப்போ பாருங்க,
பிள்ளை பெற்ற உடனே அதை கொன்று போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் முன்னாடி வந்து நிற்குதான். யோவான் அதை பார்க்குறார். அந்த ஸ்திரீக்குள்ள ஒரு குழந்தை, அது இல்லீகல், இன்னும் அந்த குழந்தை சரியான குழந்தை இல்லை, அந்த குழந்தை உள்ளுக்குள் இருக்கு, அது வெளியே வந்துச்சுன்னா அதை கொன்று போடுறதுக்கு 7 தலை 10 கொம்புள்ள ஒரு வலு சர்ப்பம், ஒரு டிராகன் வந்து முன்னாடி நிற்குதான். இப்படியே உத்து கவனிக்கிறார். இப்போ நம்மளே பார்க்குறோம்னா நமக்கு என்ன, அந்த குழந்தை வெளியே வந்துதா, அந்த குழந்தைய இந்த 7 தலை 10 கொம்புள்ள அந்த வலு சர்ப்பம் கொன்றுச்சா இல்லை பொழைச்சிக்குச்சா அப்படின்னு சொல்லி ஒரு ஆவலோடு நம்ம பார்த்தோம்னா பாருங்கள், வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். பார்த்தீங்களா? அப்போ வலு சர்ப்பம் வந்து கொல்றதுக்கு நிற்குது. ஆனால் அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா, இந்த வலு சர்ப்பத்தினால இந்த ஸ்திரீக்குள்ளிருந்து வெளியே வந்த குழந்தைய ஒன்றுமே பண்ண முடியல. அதற்கு பதிலாக அந்த குழந்தை என்ன ஆயிடுச்சான், கொஞ்ச நாள் கழித்து பிறந்து சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்ய போதான். இருப்புக்கோள்னா தெரியும் இல்லையா? சர்வாதிகாரம், அயன் கவர்மெண்ட், அயன் ரூல். நம்ம கூட அரசாங்கத்திலாம் படிக்கிறோம் இல்லையா? ஏதாவது பெரிய போராட்டம் வந்தால் என்ன சொல்லுவாங்க, அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு அடக்கும்னா அடக்குமுறை இல்லையா? அப்போது இந்த ஒரு குழந்தை வெளியே வந்து ஒரு பயங்கரமான உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து அடக்குமுறை ஆட்சி பண்ண போதான். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மேல் சைல்டுன்னு இருக்கும். ஆண் பிள்ளையை பெற்றால் நம்ம எப்படி புரிஞ்சுக்கூடாதுன்னா ஆம்பளை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த அர்த்தம் இல்லை. ஆண் பிள்ளை அப்படின்னா மேல் சைல்டு, அதாவது குழந்தையே இப்போ தான் பிறந்திருக்கு. அது வளர்ந்து ஒரு லெவலுக்கு வரும்போது இந்த உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு இரும்பு கரம் கொண்டு உடக்க போகுதான் அந்த குழந்தை. அது இப்போ உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லேயே என்ன ஆயிடுச்சுன்னா பாருங்கள், அவருடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. அப்படின்னா பரலோகத்துக்கு போச்சுங்கிற அர்த்தம் அல்ல, அந்த நிலைமைக்கு அந்த குழந்தை போயிடுச்சான். இப்போ நம்ம தேவன் அவரை எங்கே வச்சுருக்குறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே வச்சுருக்குறோம், அந்த நிலைமைக்குள்ள அந்த குழந்தை போயிடுச்சான் பெருசாகி. அப்படியே கொஞ்சம் லிங்க் தெரியுதா? பவுல் இதைத்தாங்க சொன்னார். பாவ மனுஷன், கேட்டின் மகன், அவன் உள்ளுக்குள்ள அக்கிரமத்தை ரகசியமாக கிரியை செஞ்சுட்டு இருக்கிறான். ரோமன் கவர்மெண்ட் அவனை தடுத்துட்டு இருக்கு. அந்த ரோமன் கவர்மெண்ட் விழுந்து போச்சுன்னா அந்த அக்கிரமக்காரன் வெளியே வந்து தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவன் எல்லாவற்றுக்கு மேலே உயர்த்துவான். இப்போ நமக்கு ஃபோக்கஸிங் முழுவதுமே அந்த கொம்பு அவன் தான். இவனா? ஆமாங்க, அவன் தான் வெளியே வந்திருக்கான். அவன் யாருன்னு இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அவன் வெளியே வந்து ரோமன் கவர்மெண்ட்டே கீழே அந்த வலு சர்ப்பத்தையே தள்ளிட்டானா, கீழே தள்ளி இவன் பெரிய ராஜாவாய் உட்கார்றான். அப்படின்னா இது ஒரு பெரிய சரித்திரம். இப்போ நம்ம முதல் கண்டுபிடிக்க வேண்டியது அந்த 7 தலை 10 கொம்பு. இந்த படத்தை பார்த்தீங்கனாலே அதனுடைய ரிசல்ட்டு அது என்னன்னு தெரியும் பாருங்கள். அந்த 7 தலை 10 கொம்புள்ள பெரிய வலு சர்ப்பம் இப்படி நிற்குது. இங்கே ஸ்திரீ கர்ப்பவதியாகி வேதனைப்பட்டிருக்கு. இந்த ஸ்திரீ குழந்தை பெற்ற உடனே அந்த வலு சர்ப்பம் அதை கொல்றதுக்கு ரெடியாக இருக்குது. கடைசியில் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வலு சர்ப்பம் கீழே தள்ளிப்பட்டுருச்சான், உள்ளுக்குள்ளே பிறந்த குழந்தை மேலே வந்துருச்சு. அதைத்தான் அடுத்த வசனம் நம்ம கவனிக்கும் போது பாருங்கள், மேன் சைல்டு அப்படின்னு இருக்கும். சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை பெற்றாள். அப்படின்னா எல்லாத்தையும் அடக்குமுறை கொண்டு ஆளக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆள் வரப்போறான். அப்படின்னா அது எங்கிருந்து தான் வருவானா? சபைக்குள் இருந்து வெளியே வருவானா? ஸ்திரீக்குள் இருந்து வெளியே வருவான். இல்லீகல் சைல்டு அவன் வெளியே வந்து ரோமன் பேரரசன் தான் வலு சர்ப்பம் அப்படியே கீழே தள்ளிட்டு இவன் மேலே ஏறி உட்கார்வானா. அப்படின்னா சபைக்குள் இருந்து வெளியே வந்தது யாரு? அந்த அதோடைய அந்த ஒரு சரித்திரத்தை பார்த்தோம்னாலே அந்த அவன், அந்த கொம்பு, அந்த பாவ மனுஷன், அந்த ஒரு படித்தோம் இல்லையா கேட்டின் மகன், இவன் தாங்க பெரிய லெவலில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உலகத்தையே அரசாளுவனும். உலக அரசாங்கம் கிடைக்கும். இப்போ இது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா ஒரே ஒரு குழு தான். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் என்ன? அந்த சபைக்குள் இருந்தே வெளியே வருவான்.
புரியுதா? இதை கண்டுபிடிக்கணும்னா மறுபடியும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன காரியங்களை கொஞ்சம் பார்க்கலாம். அதுதான் நமக்கு பேசிக்கு. இப்போ பாருங்கள், அப்போஸ்தலர் 20:29 பவுல் சொல்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே பாருங்க, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அடுத்த வசனமே பாருங்க, உங்களிலும் சிலர் எழும்பி சபைக்குள் இருந்தே வெளியே வருவாங்க. எப்படி அந்த ஸ்திரீக்குள் இருந்து அந்த குழந்தை வெளியே வந்தது இல்லையா, அந்த மாதிரி உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களுக்குள் இழுத்துக்கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். அந்த மாறுபாடானவைகளை போதிக்கிறதா நம்ம படித்தோம் கடந்த வாரத்தில். அதாவது விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு, அப்போ விசுவாசத்துக்கு துரோகம் நடக்கும். இதே தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது அந்த கொம்பு எழும்பி வந்து ஒரு காலங்களும் அரைக்காலமும் திருச்சபை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுவா. அதே சமயத்தில் மாறுபாடான பாருங்க, தேவனுடைய திட்டத்தையும் கற்பனைகளையும் மாற்றிடுவான்னு படித்தோம் இல்லையா, அதை தான் இங்கே பவுல் சொல்கிறார். ஒரு குரூப் வெளியே வருவாங்களாம், அந்த வெளியே வந்து மாறுபாடானவர்களை போதிப்பாங்க. இதை வந்து தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதும்போது, எவ்விதத்தினாலும் ஒருவன் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள், ஏனென்றால் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலுடைய இயேசு கிறிஸ்துடைய நாள் வராது. அப்போது அந்த கேட்டின் மகன் பாவ மனுஷன் கர்ப்பத்துக்குள் இருக்கான், சபைக்குள் இருக்கான். அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு அவனை தடை செய்கிறது என்னன்னு உங்களுக்கே தெரியாது. போன வாரமே பார்த்தோம் இல்லையா, அதுதான் அந்த வலு சர்ப்பம்ங்கிறது. ரோம பேரரசு முன்னாடி வந்து அவனை கொள்றதுக்கு ரெட்டியாக நிற்குதான், தடை செய்யறது. அதனால தான் இவன் உள்ளுக்குள் இருந்து கிரியை செய்திருக்கிறான். தவறான ஜனங்கள், கள்ளப்போதகர்கள், இவங்க தாங்க அந்த சபைக்குள்ளிருந்து வெளியே வந்த ஒரு வகுப்பார். அந்த வகுப்பார் டெவலப் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு தலைவன் ஒருத்தர் வருவான். அவன் தான் அந்த கொம்பு, மேன் சைல்டு. அவன் தான் அந்த கேட்டின் மகன், பாவ மனுஷன். அவனுக்கு முன்னாடியே அவனுக்கு முன்னோடிகள்லாம் இப்போ வெளியே வர்றாங்க. பாருங்கள், அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. அப்போது எப்படி அந்த கர்ப்பத்துக்குள்ளே குழந்தை இருந்த மாதிரி சபைக்குள் இருந்தே இருந்து கொண்டு இந்த ஜனங்க ரகசியமாக அக்கிரமத்தை கிரியை செஞ்சுட்டு தான். அதுக்கு ரோமன் கவர்மெண்ட் தடையாக இருந்தாங்க. அப்போ கொஞ்ச நாள் கழித்து அந்த ரோமன் கவர்மெண்ட் கிபி 400ஆவது வருஷத்தில் விழுந்தது. அதைத்தான் சொல்லும்போது பாருங்கள், நீக்கப்படும் போது, எது நீக்கப்படும் போது அந்த வலு சர்ப்பம் ரோமன் கவர்மெண்ட் கீழே விழுந்துருச்சுன்னா அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். புரியுதுங்களா? அப்படின்னா கர்ப்பத்திலிருந்து வெளியே வருவான். இவன் வெளியே வரும்போது ரோம பேரரசு விழுந்துடும். இவன் வெளியே வருவான். வெளியே வந்து தான் என்ன பண்ணுவான்? தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவ எல்லாவற்றிற்கு மேலாக தன்னை உயர்த்திட்டு தேவனுடைய ஆலயத்திலேயே போய் உட்கார்ந்து தன்னையே தேவன் போல காட்டிக்குவான். கிபி 400ஆவது வருஷங்களுக்கு பிறகுதாங்க ரோம பேரரசு வீழ்ச்சி உற்றது. தடை செய்து கொண்டது ரோம பேரரசு வீழ்ச்சி உற்றோடனே 400ஆவது வருஷத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் டெவலப் ஆன ஒரு கொம்பு, ஒரு பாவ மனுஷன்தான் இந்த ஆன்டி கிரைஸ்ட் சிஸ்டம். பெரிய அமைப்பாக உருவாச்சான். கிறிஸ்துவுக்கு மிக பெரிய எதிர்ப்பான ஒரு அமைப்பு. இப்போ நம்ம ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்லியிருக்கோம். அதே யோவான் நிருபங்களில் பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து, அது தெளிவாக சொல்லிட்டார். ஆனால் அந்த கொம்பு இவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் ஒருத்தர் வருவான்னு சொல்கிறோமே, அந்த தலைவன் யாருன்னு தெரியும் இல்லையா? அந்த தலைவனை இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? பவுல் சொல்கிறார் பாருங்க, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், இதெல்லாம் போன தடவை படித்தது தான். ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர் மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகிடுவாங்கன்றார். அதாவது நம்ம போன தடவை படித்தோம்னா பவுல் காலத்துக்கு பிறகு கெட்டுப்போன தூதர்கள் பேய் பிசாசுடைய உபதேசத்துக்கெல்லாம் கீழ்ப்படிச்சிட்டு விசுவாசத்தை விட்டு போயிடுவாங்களாம். அவங்களுடைய பேயுடைய போதகத்துக்குள்ளே வந்துடுவாங்களாம். அதில் ஒரு முக்கியமான போதகம் தான் அடுத்த வசனம் போய் பாருங்க, விவாகம் பண்ணாதிருக்கவும் ஆரம்பித்தாங்க. அப்படின்னா இந்த திருச்சபைக்குள்ளிருந்து வெளியே வந்த கள்ள போதகர்கள் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டுக்குள்ளே வந்து அவங்க முதல் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பாக உருவாகும் போது
அவங்க சொல்லி கொடுத்த போதகம் என்ன தெரியுமா? விவாகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களாம். இது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் இந்த 7 தலை பெரிய வலுசர்ப்பம் 10 கொம்பு இருந்துச்சு இல்லையா? நமக்கு தெரியும் அந்த 10 கொம்புங்கிறது ஏற்கனவே கிபி 400வது வருஷத்தில் அல்லது 4ஆம் நூற்றாண்டில் எழும்பின 10 மிகப்பெரிய ராஜ்யங்கள். அதில் முதன்மையானது இங்கிலாந்து, போலந்து படித்தோம் இல்லையா? தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற 10 விரல், தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற 10 கொம்பு, 10 ராஜ்யங்கள், ஐரோப்பா கண்டத்தில் எழும்பின 10 ராஜ்யங்கள், அதுதான் 10 கொம்பு. அப்படின்னா 7 தலை, இது எதை குறிக்குது? இந்த 10 கொம்புகளை மையமாக கொண்டு 7 காலங்களில் ஆட்சி பண்ண கவர்மெண்ட்ஸ், அவங்க தாங்க 7 தலைனாலே எல்லாத்துக்கும் மேலே கவர்மெண்ட் தான் தலை இல்லையா? அதனால தான் அதுக்கு தலைன்னு பேர் இல்லையா? அப்போ அவங்க தான் என்ன செய்கிறாங்க? கீழ் இருக்கிறவங்க எல்லாம் தன்னுடைய ஆட்சிக்கு உட்படுறாங்க. இது நம்ம சரித்திரத்துக்குள்ளே போகும்போது அன்புக்குரிய சகோதரர், உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு டயக்ராம் காட்டுறோம் பாருங்கள். கிபி 314 95, அதாவது 400 வருஷம் வரைக்கும் இம்பீரியல் ரோம் அப்படின்னு சொல்லி புராதன ரோம பேரரசு அவங்க தான் ஆண்டு வந்தார்கள். என்ன சொல்ல போனால் ஐரோப்பா கண்டத்தையே அவங்க தான் ஆண்டு வந்தாங்க. அப்போ 403 476 வரைக்கும் மேற்கத்திய ராஜ்யம் அவர்கள், அதுதான் 2வது தலை. இந்த நான் சொல்லியிருக்கு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வருஷ கால கணக்கிலலாம் அப்ராக்சிமேட் தான், நல்லா புரிஞ்சுங்க. ஒரு சில காலக்கணக்கில் மட்டும் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும், மற்றெல்லாம் கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக இருக்கும், அவ்வளோதான். அது நீங்கள் இந்த 7 தலைங்கிறது யாரும் புரிஞ்சுக்கிறக்காக தான் இந்த டயக்ராம், நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ முதல் தலை இம்பீரியல் ரோம் கிபி 400வது வருஷம் வரைக்கும் இருந்தது, புராதன ரோம பேரரசு. அடுத்தது 476 வரைக்கும் வெஸ்டர்ன் எம்பையர், மேற்கத்திய ராஜ்யம், 2வது தலை. 3வது 495 வரைக்கும், 476 95 வரைக்கும் ஹெரூலி என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜ்யம் இருந்தால், அது 3வது தலை. 4வது 489 539 வரைக்கும் அஸ்ட்ராகோத்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜனங்கள் அவங்க ஐரோப்பா கண்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. அடுத்தது அந்த 5வது தலை, அது மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. கிபி 539 1799 வரைக்கும் ஏறக்குறைய 12 நூற்றாண்டுகள் ஆட்சி பண்ணது யார் தெரியுமா? இந்த உலகத்தை பேப்பல் ரோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது போப்பு மார்க்கத்தை தலைமையாக கொண்ட ரோம பேரரசு, அதுதாங்க 5வது தலை. புரியுதா? பேப்பல் ரோம். அடுத்தது 1799 1870 வரைக்கும் பிரெஞ்சு மன்னர்கள் அங்கே அரசாண்டாங்க. 6வது தலை அவங்க தான். புரியுதுங்களா? பிரெஞ்சு டைனாஸ்டி அல்லது பிரெஞ்சு டைரக்டரின்னு சொல்லுவாங்க. கடைசியாக அதனுடைய கடைசி மன்னர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொஞ்ச நாள் வச்சுருந்தாராம், விக்டர் இம்மானுவேல். அவருடைய கவர்மெண்ட் தான் 7வது தலை. புரியுதுங்களா? இதை நீங்கள் மறுபடியும் திருப்பி நீங்கள் ரிப்பீட் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் 7 தலை. 7 தலைங்கிறது 7 காலப்பகுதிகளில் ஐரோப்பா கண்டத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்த ராஜ்யங்கள், 7 காலப்பகுதிகள். அதே சமயத்தில் 10 கொம்பு எதை குறிக்குது என்று சொல்லி கவனிக்கும்போது, அந்த 10 கொம்பு தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற அந்த 10 விரல் 10 ராஜ்யங்கள் இல்லையா? நம்ம ஏற்கனவே படிச்சுக்கிறோம். கிபி 4ஆம் நூற்றாண்டில் எழும்பின 10 கொம்பு, ரோம பேரரசுக்கு பிறகு எழும்பின 10 கொம்பு. இங்கிலாந்து, போலந்து, பிரான்ஸு, ஜெர்மனி, பெல்ஜியம், போர்ச்சுகல், ஸ்பெயின், ஆஸ்திரியா, ஸ்வீடன், டென்மார்க், இதெல்லாமே. இதில் இப்போ இன்றைக்கி கொஞ்சம் நிறைய நாடுகள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்துருச்சு. நெதர்லாண்டு, சுவிட்சர்லாண்டு, உக்ரைன், இந்த மாதிரி சில நாடுகள்லாம் மேலே வந்துருச்சு. ஆனால் பேசிக்கலாக இந்த நாடுகள் தான் அந்த 10 கொம்புகள் இருந்தது. இது புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததே ஒரு சுருக்கமாக ஒரு கன்சால்டேட் பண்ணலாம். இப்போ அந்த ஸ்திரீ யாரை குறிக்குது அப்படின்னா, அது உண்மையான திருச்சபை. அந்த சூரியன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவருடைய முதல் வருகை, அவருடைய பூரண சுவிசேஷம். சந்திரன் நியாயப்பிரமாணத்தை அது குறிக்குது. அந்த வலு சர்ப்பம் 7 தலை 10 கொம்பு, அதுதான் ஃபஸ்ட்டு முதல் வந்த ரோம பேரரசு. நல்லா புரிஞ்சுக்கலாம். அந்த வலு சர்ப்பம்ங்கிறது ரோம ராஜ்யத்தை குறிக்கும். அங்கிருந்து அந்த 7 தலை ஸ்டார்ட் ஆகும். சரியா? அப்படின்னா இந்த ரோம பேரரசு இருக்கும்போதே அதுக்குள்ளிருந்து ஒரு முளைச்சி வந்த கொம்பு ரோம பேரரசியே கீழே தள்ளி தான் பெருசாக உதயமாகி தேவனுடைய ஸ்தானத்தில் உட்கார்ந்த அந்த இருப்பு கோளால் ஆளுகை செய்யக்கூடிய குழந்தை தான்
இது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பும் அல்ல, ஒரு தலைவனும் அல்ல. அதுக்கு பதிலாக அதுக்கு ஆப்போசிட்டாக வந்த ஒரு அமைப்பு தான் இந்த அந்தி கிறிஸ்துங்கிற அமைப்பு. இன்னமும் அது யாருன்னு இன்னும் சொல்லலை. இந்த அமைப்புக்கு முன்னோடியானவர்கள் சபைக்குள்ளே இருந்துட்டு எப்படி இருந்தாங்கன்னா அக்கிரமத்தை ரகசியமாக பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ அந்த வருத்தப்பட்டு அலறக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ தான் இந்த ரோம பேரரசு இவங்களை ஒடுக்கி வச்சுருந்தது. அதனால தான் அங்கே தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதும்போது அக்கிரமத்தின் ரகசியம் இப்போ உள்ள கிரியை செஞ்சிட்ருக்கு இல்லையா? அப்போ அந்த அம்மா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு கர்ப்ப வேதனை அடைஞ்சது எதை குறிக்குதுன்னா, சபைக்கு வந்த மகாபெரிய உபத்திரவம். ஃபஸ்ட்டு சபைக்கு வந்த உபத்திரவம். அந்த உபத்திரவத்திலிருந்து தான் இப்போது அந்த குழந்தை பாருங்கள், சகல ஜாதிகளையும் இருப்புக்கோள ஆளுகை செய்ய ஆண் குழந்தை அது வெளியே வந்து தான். இதனுடைய டெவலப்மெண்ட் எப்படிங்கிறது தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே 3 அறுவடைகள் சொன்னார் இல்லையா? பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைச்ச ஒரு மனுஷனுக்கு ஒப்பாக இருந்தது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் பாருங்கள், கோதுமைக்குள்ளேயே களை என்ன பண்ணிட்டான், சாத்தான் விதைச்சான். நல்லா புரிஞ்சுங்க, பக்கத்தில் இல்லை. கோதுமைங்கிறது திருச்சபைக்குள்ளேயே சாத்தான் என்ன பண்ணிட்டான், களையான ஜனங்களை விதைச்சிட்டான் இல்லையா? இவங்கெல்லாம் பொல்லாங்கன் புத்திரன்னு நமக்கு மத்தேயு 13ஆம் அதிகாரத்துலலாம் படிக்கிறோம். இந்த களையை விதைச்சு இதனுடைய டெவலப்மெண்ட் தான் அன்புக்குரிய சகோதர சொல்லே வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் அவன் பெரிய சகல ஜாதிகளையும் இருப்புக்கொள்ள ஆளுகை செய்கிற அளவுக்கு வந்துட்டான். தேவன் ஸ்தானத்துக்கு மேலே நின்னான். இப்போது நம்முடைய பிதாவாகிய தேவன் எவ்வளோ பெரியவர் மேலே இருக்கார் இல்லையா? அப்போ அவர் நமக்கு யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே பிதாவாகிய தேவன் என்னன்னு சொல்லி கூப்பிட்டார்? அப்பா, பிதா சொன்னார் இல்லையா? அப்போ பிதா எல்லாவற்றிற்கும் மேலானவர், கிறிஸ்துவுக்கு மேலானவர். ஆண்டவரே சொன்னார், என் பிதா என்னிலும் பெரியவர் சொன்னார் இல்லையா? அப்போ அந்த பிதாவாகிய தேவன் இருக்கிற ஸ்தானத்துக்கு தன்னை உயர்த்தின ஒரு மனுஷன் யாருன்னா அவன் தாங்க இப்படி டெவலப் பண்ணி மேலே வந்தவன். இப்படி செய்வாங்கன்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அதனால தான் சூசகமாக தீர்க்க தரிசனமாக வசனமாகவே பேசினார். வாசிக்கலாம் பாருங்க, மத்தேயு 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். எவ்வளவு கிளியரா சொல்றார், இந்த பூமியில ஒருவனை உங்கள் பிதான்னு சொல்லாதீங்க. அவர் ஸ்தானத்துக்கு இங்க யாருமே இல்லை, சொல்லாதீங்க. பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதா. பிதாங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஃபாதர் அப்படின்னு என்ன புரிஞ்சுங்களா? இந்த பூமியில் உங்களுக்கு யாரையும் ஃபாதர்னு சொல்லிடுற. இப்போது நம்முடைய பெற்ற அப்பாவை நம்ம அப்பான்னு சொல்லி கூப்பிட்றோம், அதையை பற்றி அவர் பேசவே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, நிறைய பேர் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க. சத்தியத்தின் நிமித்தம் தேவனுடைய காரியங்கள் பைபிள் அந்த நிமித்தம் தான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் இந்த பூமியில் உங்களுக்கு யாரும் ஃபாதர் கிடையாது, அப்பா கிடையாது. பரலோகத்தில் இருக்கிற ஒருத்தர் தான் உங்களுக்கு அப்பா. அதே மாதிரி பூமியில் ஒருவனையும் உங்கள் குருக்கள் என்று அழைக்காதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குரு. பாஸ்டர் அண்ட் மாஸ்டர் இங்கே யாரையும் சொல்லாதீங்க. இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு பாஸ்டர் அண்ட் மாஸ்டர். இதை சொன்னார் ஆண்டவருங்க. இன்றைக்கி இதுக்கு ஆப்போசிட்டாக யாரெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்களோ அவங்க எல்லாருமே அந்தி கிறிஸ்து தான். ஆண்டவர் சொல்கிறார், பூமியில் ஃபாதர்னு சொல்லாதீங்கன்னா நான் அப்படித்தான் சொல்லுவேன்னு ஒருத்தர் சொல்கிறான்னு வச்சுங்க, அவன் தாங்க அந்த கொம்பு, எல்லாவற்றிற்கும் தலைவன். புரியுதுங்களா? அந்த கொம்பு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுங்களா? இந்த மாதிரி தவறான ஜனங்களெல்லாம் ஒன்றாக கூடி ரோம பேரரசு வீழ்ச்சி விட்டதுக்கப்புறம் தவறான, அதாவது கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், இவங்கெல்லாம் டெவலப் ஆகி தப்பாக சொல்லி பெரிய ஆர்கனைசேஷனாக உருவாகும் போது அங்கே நிறைய பிஷப்மார்கள் வந்துட்டாங்க. இதில் என்ன பிரச்சனை? இப்போ இந்த எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்பா ஸ்தானத்தில் ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைட் பண்ணாங்க. அந்த டிசைட் பண்ணி எல்லாரும் சேர்ந்து இந்த பூமியிலேயே ஒரு அப்பாவை உருவாக்கலாம், இந்த கள்ள சபைகளுக்கு தலைவனாக என்று சொல்லி ரோம பேரரசனுடைய அரசாங்க மொழி லத்தீன் மொழியில் அப்பான்னு பேர் வச்சாங்க அந்த தலைவனுக்கு.
அந்த அப்பா அப்படிங்கிற தமிழில் இருக்கிறது லத்தீன் மொழியில் சொன்னால் பப்பா. பாப்பா இல்லை, பப்பா. புரியுதுங்களா? இந்த பப்பான்னா அப்பான்னு அர்த்தம். அதை அப்படியே கம்ப்ரஸ் பண்ணிங்கன்னா அது யாருன்னு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். பப்பா, அதை அப்படியே கம்ப்ரஸ் பண்ணுங்க பார்க்கலாம். போப் அப்படின்னு வரும். புரிஞ்சுங்களா? போப் என்றால் அப்பா என்ற அர்த்தம். நமக்கெல்லாம் போப்பா அப்பா. நம்ம அப்பா எங்கே இருக்கார்? பரலோகத்தில் இருக்கார். ஆனால் இந்த பூமியில் கள்ள சபைகள், கள்ள ஊழியக்காரர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தலைவனை ஏற்படுத்தினாங்க. அது ஒரு சின்ன குழந்தையா உருவாச்சான் சபைக்குள் இருந்தே. கடைசியா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, சரித்திரம் சொல்லுகிறது, சத்தியம் சொல்லுகிறது, ரெண்டையும் உற்று கவனிச்சிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த பூமியில் கிறிஸ்தவர்களுக்கு தலைவனாக உருவாயிட்டான் ஒரு மனுஷன். அந்த மனுஷனுக்கு பேர் தாங்க போப். இவனை குறித்து தான் தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டது. பாவ மனுஷன், கேட்டின் மகன், கொம்பு, பெருமையான இவளை பேசுவான், கண் அப்படியே மயக்குவான். புரிஞ்சுங்களா? ஆனால் இவன் தாங்க இந்த போப்பு. அப்படின்னா தனியாக ஒரு ஆள் கிடையாதுங்க. போப்பு மார்க்கம் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். உண்மையான திருச்சபையை அழிப்பதற்காக சாத்தானால் ஏற்படுத்தப்பட்ட ஆர்கனைசேஷன் இது. நிறைய பேருக்கு ஆர்சிக்காரர் சொன்னால் கோபம் வரும். கோபப்படாதீங்க. பைபிளை பாருங்க, வசனம் பாருங்க. வசனத்துக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் அவங்க எல்லாருமே அந்தி கிறிஸ்து தான். வசனத்தை பாருங்க. சரியா? இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கள்ள சபைகள் எல்லாம் டெவலப் ஆகி இவர்களுக்கு ஒரு தலைவர். அதனால தான் முதலே சொன்னோம், நிறைய கிறிஸ்துக்கள் இருக்கிறாங்க, அதுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கார். அதே மாதிரி அநேக அந்தி கிறிஸ்துக்களுக்கு ஒரு தலைவர்த்த வேணும் இல்லையா? அவன் தாங்க அந்த அந்தி கிறிஸ்து. அந்த அந்தி கிறிஸ்துவோடைய அந்த தலை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவன் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்திக்குவான். தன்னையே இந்த பூமியில் தேவன் போல் காட்டிக்கொள்வான். இது இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் தெரியல. கிபி 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தயவு செய்து சகோதர சகோதரர்களே, நீங்கள் யூடியூப்பில் அல்லது நிறைய பேர் பேசியிருக்காங்க இதை குறித்து. கூகுளில் போய் பாருங்க, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் போப் சிஸ்டம்னு போட்டு பாருங்க, அட்ராசிட்டிஸ் ஆஃப் போப்னு போட்டு பாருங்க. அவர்கள் செய்த அத்தனை அக்கிரமங்கள், அநியாயங்கள் எல்லாமே படம் போட்டு வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க. எல்லாருமே தேவனுடைய சத்தியத்துக்கு ஆப்போசிட் ஆகி பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய நாமத்தை தங்களுக்கு கையில் எடுத்து பாருங்க, இவர் ஆசீர்வதிக்கிறார் எல்லாத்தையும். என்னாச்சு தெரியுங்களா? புராதன ரோம பேரரசை கீழே தள்ளிட்டு போப்பு மார்க்கம் என்னைக்கு இந்த பூமியில் தலையெடுத்ததோ அப்போவே என்ன பேர் வச்சாங்கன்னா புனித ரோம பேரரசுன்னு பேர் வச்சாங்க. த ஹோலி ரோமன் எம்பையர் பேரரசு. பாருங்க, அவ்வளோ பெரிய ரோம பேரரசியை கீழே தள்ளி, இரும்பு மாதிரி இருந்த ரோம பேரரசியை கீழே தள்ளி அதுக்கு மேலே நின்னாங்களாம் அந்த போப்பு மார்க்கம். அன்னையிலிருந்து தேவனுடைய சத்தியத்தை பொய்யாய் மாற்றி சிருஷ்டிகளை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவிக்கக்கூடிய காலப்பகுதிக்குள்ள இந்த உலகம் வந்தது. போப்பு மார்க்கத்துடைய அராஜகம் என்னாச்சு தெரியுங்களா? தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எவ்வளவு பணிவாக இல்லையா, எந்த விதமான ஆடம்பரம் இல்லாமல் ரொம்ப ஒரு எளிமையான வாழ்க்கையை இந்த பூமியில் ஆண்டவர் மேற்கொண்டார். அவர் பேரை சொல்லிட்டு பாருங்கள், ட்ரெஸ்ஸு எப்படி போட்டிருக்காங்க, அவங்களோட போடப்பட்ட ட்ரெஸ்ஸே லட்சக்கணக்கில் இருக்குமா. பகட்டு, படாடோபம் இல்லையா, லக்ஸுரி லைஃபு, ஜனங்கள் எல்லாம் தங்களுக்கு கீழே வச்சுக்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறது. இதையெல்லாம் தான் ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் போப்புவுக்கு எல்லா கனமும் மகிமையும் உண்டாக என்ன பண்ணாங்கன்னா இந்த உலக ஜனங்களை மாற்றினாங்க. ஸோ அதனால தான் தெசலோனிக்கேயருக்கு பவுல் தெளிவாக எழுதினார். பாருங்க, வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2:4 வாசிக்கலாம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும். அவன் எப்படி இருப்பானா? யாருக்கு எதிர்த்து நிற்பான்? தேவனுடைய நியமத்துக்கு. எப்படி? பூமியில் உங்கள் பிதான்னு சொல்லாதீங்கன்னா நாங்கள் அப்படித்தான் சொல்லுவோம், ஃபாதர்னு சொல்லுவோம். பூமியில் ஒருத்தனை உங்களுக்கு குருக்கள்னு சொல்லாதீங்கன்னா அப்படித்தான் சொல்லுவோம்னு என்ன அர்த்தம்? எதிர்த்து நிற்கிறவனாயும். அப்புறம் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்தி
தேவனுடைய ஆலயத்திலே தேவன் போல தன்னை காண்பிக்கிறவர். அதனால தான் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அந்த ஒரு பிள்ளை சிங்காசனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க. புரியுதுன்னா, ஒரு தவறான போதகத்தை சொல்லி அதிகாரத்தை தங்களுடைய கையில் எடுத்து ஒட்டுமொத்த உலகத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா போயிட்டான். இது எப்படி நடந்தது சரித்திரத்தில் என்று சொல்லி பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரி, 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கவனிங்க, 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள், உண்மையான சத்தியம், தேவன் வேற, கிறிஸ்து வேற, பரிசுத்தாவி வேற, எல்லாம் பரிசுத்தாவிங்கிற தேவனுடைய அந்த வல்லமை எல்லாம் கிளியராக போதிச்சுட்டு வந்தாங்க. கள்ள சபையும் என்ன பண்ணால் அவங்களுடைய தவறான போதகத்தை போதிச்சுட்டு வந்தாங்க. 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா, ரோம பேரரசுனால ரொம்ப அதிகமான பிரச்சனை இவங்களுக்கு. நல்ல சபைக்கும் பிரச்சனை, கள்ள சபைக்கும் பிரச்சனை. விசேஷமாக நல்ல சபையை அதிகமாக இந்த ரோமன் கவர்மெண்ட்டால் கஷ்டப்பட்டாங்க. இது ஒரு காலம். அதுக்கப்புறம் கிபி 300ஆவது நூற்றாண்டுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே கிறிஸ்மஸ் சப்ஜெக்டில் பார்த்தோம் இல்லையா, கான்ஸ்டன்டைன் என்கிற ராஜா 315 ரோம பேரரசனாக அவன் சார்ஜ் எடுக்கிறான். சுருக்கமாக சொன்னால், அவன் ஒரு போருக்கு போகும்போது அவனுடைய கனவுல ஒரு சிறுவை அடையாளம் வந்ததுனால அவன், நம்ம சுருக்கமாக வசனம் படிச்சிங்கன்னா அதனுடைய சரித்திரம் படித்தோம்னா தெரியும், அவன் திடீர்னு கிறிஸ்தவனாக மாறிட்டான். கிறிஸ்தவனாக மாறினோன்னே எல்லா ஜனங்களும் சலுகைக்காக ரோமர்கள் எல்லாருமே கிறிஸ்தவங்களாக மாறிட்டான். இதில் என்ன பெரிய ஒரு தவறான விஷயம் வந்துருச்சுன்னா, என்னைக்கு ரோமர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினாங்களோ, ரோம கடவுள்கள், ரோம கலாச்சாரம், அவங்களுடைய சடங்காச்சார சம்பிரதாயம் எல்லாமே கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே வந்தது. அப்போது உண்மையான திருச்சபை மக்கள் இது தப்புன்னு சொல்லும்போது அவர்களை அடக்கி ஒழுக்கி கொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த கள்ள சபை இருக்கிறாங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சலுகைக்காக, பதவிக்காக, பட்டத்துக்காக ரோமன் கவர்மெண்ட்டோட கைகோத்துக்கிட்டாங்க. 2 வகுப்பு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பிரிஞ்சுது. அப்போது பிதா, குமாரன், பரிசுத்தாவி வேற. பிதா எல்லாவற்றுக்கும் பெரியவர், குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய ஒரே பேரான குமாரன். இந்த சத்தியம் தெளிவாக ஏரியஸுங்கிற பெரியார்னால் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது கள்ள சபை மக்கள் என்ன பண்ணாங்கன்னா ரோமன் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறக்கு, ஏன்னா அவங்களுக்கு முக்கடவுள் வணக்கம் இருக்கு, ஏற்கனவே படித்தோம் இல்லையா, அந்த முக்கடவுள் வணக்கத்தை உள்ளே கொண்டு வரவங்களுக்காக அவங்களுடைய போதகம் கொண்டு வந்தாங்க. கடைசியில் என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய டிஸ்பியூட், ஒரு கலகம் உண்டானதுனால கான்ஸ்டன்டைன் என்ன பண்ணான், கிபி 325 வருஷத்தில் அந்த நிசையாங்கிற இடத்துல ஒரு மாநாட்டை கூட்டி ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணால் அதில் தவறு ஜெயிச்சிருச்சு. ஏரியஸ் சொன்ன சத்தியத்தை யாருமே ஏற்றுக்கலை. முக்கடவுள் வணக்கம் அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதிலிருந்து வந்ததாங்க ட்ரினிட்டி. அப்புறம் இந்த நரக போதனை, ஆத்துமா சாகாதுங்கிற போதனை, இந்த போதனைகள் இதைத்தான் தானியேலில் படிச்ச முடியாது, காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். எல்லாத்தையுமே சத்தியத்தையும் மாற்றிட்டான். எல்லாத்துக்கும் மேலே அன்புக்குரிய சகோதர சோழே, இந்த பைபிளை கீழே போட்டு புதைச்சிட்டாங்க. அப்போ இந்த பைபிளை யாருமே படிக்கக்கூடாதுங்கிறக்காக என்ன பண்ணாங்க தெரியுங்களா, எபிரேய கிரேக்க மொழியில் இருந்த வேதத்தை லத்தீன் மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. யாருமே படிக்க முடியல. ஏன்னா லத்தீன் மொழி ரொம்ப டஃப்பான லாங்குவேஜ். இன்றைக்கி எப்படி பிராமின்ஸ் வச்சுக்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு சமஸ்கிருதம், அந்த மாதிரி ஒரு டஃப் லாங்குவேஜ். என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கள படிக்க அவங்கள தடுத்து வச்சிட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜனங்கள் பாவம், கடவுளிடத்தில் போகணும், கடவுளுடைய காரியங்களை கவனிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக, வேறு வழி அல்ல. நாங்கள்லாம் கடவுளுடைய பிரதிநிதிகள். இந்த போப்பு மார்க்கமும் அவங்களுக்கு கீழே இருந்த கார்டினல்ஸ், பிஷப்பு, கண்காணிமார்கள், இவங்க எல்லாருமே ஜனங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு அடிமைப்படுத்தி பாவமைப்பு நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி பாவச்சீட்டு, அதுக்கு காசு, சப்பரம் எடுக்கிறதுக்கு காசு, எல்லாத்துக்கும் ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி காசு பணமாக வாங்கி ஜனங்களை மேலும் மேலும் ஏழையாக்கி இவங்க நல்ல சுகபோகமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது உண்மையான சத்தியத்தில் இருக்கிற சகோதரர்களும் எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டே வர்றாங்க. அதனால் அவங்க நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சாங்க. இந்த டைமில் கிபி 413 426 வரைக்கும் அகஸ்டின் சொல்லக்கூடிய ஒரு பெரிய எழுத்தாளர் த சிட்டி ஆஃப் காட்னு சொல்லி ஒரு புஸ்தகம் எழுதினார், 22 வால்யூம். அதில் என்ன, அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு அந்த டைமில். 400 வருஷங்களில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த போப்பு மார்க்கத்தை பற்றி அவர் எழுதும்போது பாருங்கள், ஒரு கல் அடித்து, நம்ம தானியேலில் படிக்கிறோம் இல்லையா, அந்த கல் அடித்து அந்த கல் பெரிய மலையாயிடுச்சு இல்லையா, அந்த பெரிய மலை வேறு ஒன்றும் இல்லை, போப்பு மார்க்கம் தான். அப்போ இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் என்ன ஆயிடுச்சு, இங்கே உதயம் ஆயிடுச்சு. அது யார் மூலமாக ஆயிடுச்சுன்னா போப்பு மார்க்கத்தின் மூலமாக உதயமாச்சு என்று சொல்லி ஒரு
புஸ்தகம் எழுதியதை நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை படிக்க ஆரம்பித்து ஏமாந்துட்டாங்க. அடுத்தது கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த போப்பு மார்க்கம் ஒருத்தன் பேர் ஒருத்தராக போப்பு வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஜெர்மனியில் வந்து ஒரு படையெடுத்து போய் இவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, போப் லியோ கிபி 455 வருஷத்தில் தன்னையே டிக்ளேர் பண்ணானா, நான் வந்து பேதுருவுக்கு அடுத்தது பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் தான் வச்சுருக்கேன், ஐ ஆம் அ கிறிஸ்டியன் சீசர் அப்படின்னா, கிறிஸ்தவர்களுடைய ராயன் நான். ஸோ இந்த மாதிரி இவங்களே தங்களை பிரபகண்டா பண்ணும்போது பாவம் அந்த ஜனங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஓ, இவர் பெரியவராக இருப்பவர் போட்டிருக்கு, அப்படி ஏமாந்து போய் அவர்களுக்கு அடிமைப்பட ஆரம்பித்தாங்க. இது வந்து நான் சொல்கிறது சுருக்கமான சரித்திரம், நிறைய இருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, சுருக்கமான சரித்திரம். அதே சமயத்தில் கிபி 533 வருஷத்தில் ஜஸ்டீனியன் என்கிற ஒரு ரோம பேரரசன் அவன் சார்ஜ் எடுக்கிறான். அவன் பாருங்கள், ரோமில் இருக்கக்கூடிய போப்புகளை தன்னுடைய அலையன்ஸ் போட்டுட்டு அந்த போப்புக்கிட்ட ப்ரே பண்ணுறானோ பாருங்கள். மேட் அலையன்ஸ் வித் ரோம், போப் அண்ட் ப்ரேடு டு போப் டு கிவ் சான்ஸ் டு கோ ஹெவன். அவன் பாருங்கள், அந்த போப்பை பெரியவனை நினச்சிட்டு நாங்கள் பரலோகம் போகிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க என்று சொல்லி இவன் வந்து என்ன செய்கிறான், போப்பை கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ஆனால் இவன் ஒரு பேரரசன், ஜெர்மனி எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. 539 இட்டாலி ஒன்று தான் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தது. கடைசியில் இட்டாலியும் டிஃபீட் பண்ணிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் கிபி 539 வருஷத்தில் அந்த கிங் ஜஸ்டீனியன் என்கிற ராஜா போப்பை எல்லா உலக நாடுகளுக்கு முன்பாக என்ன பண்ணிட்டான்னா, இஸ் த சுப்ரீம் அத்தாரிட்டி பை காட். அந்த மாதிரி இவர் தாங்க இனிமேல் எல்லா ராஜாக்களுக்கும் ராஜ்யங்களுக்கும் அதிபதி. இனிமேல் இந்த பூமியில் ஒரு ராஜா ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா தேவனுடைய சார்பாக அவர்கிட்ட கேட்டு தான் டிசிஷன் எடுக்கணும் என்று சொல்லி போப்பை வந்து ஒரு பெரிய ஒரு பேரரசனாக சித்தரிச்சு பேர் கூட வச்சாங்க. அது பின்னாடி சொல்கிறேன், பாண்டிஃபிக்ஸ் மேக்சிமஸ்ங்கிற ஒரு பேர் வச்சான். சீஃப் ரிலீஜியஸ் ரூலர் அப்படின்னு ஒரு பேர் வச்சான். அன்னையிலிருந்து அந்த வருஷத்திலிருந்து எல்லா ராஜாக்களும் போப்புவுக்கு கீழே வந்தாச்சு. சில ராஜாக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. உடனே பக்கத்தில் இருக்கிற நாடுகள் இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாம் போப்புக்கென்று தனியாக ஒரு படையவே கொடுத்தாங்களாம். அதில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா கிபி 800 வருஷத்தில் பிரெஞ்சு மன்னர்கள் பெபின் சார்லமேகன் இவங்க 2 பேரும் தனியாக ஒரு ஆர்மியை கொடுத்துட்டாங்க போப்புக்கு. இவங்களுடைய வேலை என்ன தெரியுங்களா, யாரெல்லாம் எந்த நாடுகளில் போப்புக்கு எதிராக பேசுகிறாங்களோ அவங்கள போய் அடித்து கொள்றது தான். திங்க் பண்ணி பாருங்கள், தேவனுடைய சத்தியம் அன்பு எங்கே போச்சு, எல்லாமே மறைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்னாச்சு, போப்பை ரொம்ப உயர்வாக பேசி பேசி கடைசியில் போப்பு உலகளாவிய ஒரு பெரிய டைட்டில் தங்களுக்குள்ளேயே கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதில் போப்பு இன்னசென்ட் III அவர் வந்து தன்னை எப்படி டிக்ளேர் பண்ணார்னா, காட் ஆன் எர்த்து, இந்த பூமியில் இருக்கிற கடவுளா போப்பு இன்னசென்ட்டுக்கு பேர் வச்சுருக்காங்க. 1123 வருஷத்தில் லத்தீன் கவுன்சில் வந்து அன்னைக்கு இருந்த போப்புக்கு பேர் வச்சுருக்காங்க, இந்த பிரின்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. 1153 வருஷத்தில் போப்பு பெர்னார்டுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க, நன் எக்ஸப்ட் காட் இஸ் லைக் போப். இந்த பூமியில் கடவுள் மாதிரி ஒருத்தர் இருக்கிறாருன்னா போப்பு தான். அப்படி எல்லாம் டைட்டில் வைக்கும்போது எல்லாரும் ரொம்ப பெருசாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 856 வருஷம் பாருங்கள், போப் நிக்கோலஸ் என்பது அவனுக்கு வாட் கேன் யூ மேக் மீ பட் காட் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கான். இந்த டைட்டிலுடைய ஒரிஜினல் பொருள் வந்து புரிஞ்சுக்கொள்ள ரொம்ப கஷ்டம். சுருக்கமாக சொன்ன என்ன தெரியுங்களா, அந்த போப் சொல்கிறானா, என்னை ஒருத்தனால ஒன்றும் பண்ண முடியாது, அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்படின்னா என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா, எல்லாவற்றுக்கு மேலாக தேவனுடைய ஸ்தானத்தை பூமியிலேயே தங்களுடைய கையில் எடுத்த ஒரு மார்க்கம். புரியுதுங்களா, விக்கர் ஆஃப் கிரைஸ்ட்னு ஒரு பேர் கூட இருக்குது அந்த போப்புக்கு. எல்லாத்துக்கும் மேலே தலை. இப்போ என்ன ஆகிப்போச்சு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து உலக ஜனங்களுக்காக ஜீவன் கொடுத்தார், விசேஷமாக சபைக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் தாங்க பரிந்து பேசணும். ஆனால் இங்கே நடைமுறை என்ன வந்துச்சு நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. ஒருத்தர் பாவம் பண்ணால் நேராக ஒரு ஆர்சி சர்ச்சுக்குள்ளே போவார், அங்கே ஒரு கூண்டு இருக்கும், அந்த கூண்டுக்குள்ளே ஒருத்தர் இருப்பார்.
அவர் வந்து நீ என்ன பாவம் பண்ணேன்னு சொல்லி இந்த பாவத்துக்கு பரிகாரம் எல்லாம் சொல்லுவார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. யார் யாருக்கு அதிகாரம் கொடுக்கறது பாவங்களை மன்னிக்கிறதுக்கு? உலகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் இந்த போப்புகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா கார்டினல்ஸுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்தாங்களாம். ஜனங்கள் பாவத்தில் இருக்கிறாங்க, அவங்கள வந்து பரலோகத்துக்கு அனுப்புறதுக்கு நம்ம வழி பண்ணலாம் என்று சொல்லி ஏமாற்றி பாவ மன்னிப்பு சீட்டு கொடுக்கறது, அதுக்கு பணம். புரியுதுங்களா? ஸோ எல்லா சபைகள்லையும் இந்த மாதிரி வந்தோடனே ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பித்தாங்க. அந்த போப்பு மார்க்கத்தால் அடிமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. இவங்க லக்ஸூரிஸாக வாழ்ந்துட்டு ஜனங்களை அடிமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சொல்ல, ஜனங்கள் மட்டும் இல்லைங்க, ராஜாக்கள் யாராவது போப்புக்கு விரோதமாக பேசிட்டா அவங்களுக்கு பெரிய பெரிய மரண தண்டனையே கொடுத்துருக்குறாங்க. ஹென்றி த எய்த்னு ஒரு ராஜா போப்புக்கு விரோதமாக பேசினாங்கிற ஒரே காரணத்தினால பாருங்கள், கிபி 1543 வருஷம் போப்பினுடைய அரண்மனை வாசலையே 3 நாள் கிடந்திருக்கான் பனியில். 3 நாள் கழித்து போப்பு எந்திரிச்சு வெளியே வந்தாரான். வெளியே வரும்போது 200 அடி மண்டி போட்டு நடந்து போய் போப்புக்கிட்ட மன்னிப்பு கேட்டான் அந்த ஹென்றி த எய்த்துங்கிற ராஜா. அப்படின்னா எந்த அளவுக்கு போப்பினுடைய எதச்சதிகாரம் பாருங்கள். அதனால தான் இன்றைக்கெல்லாம் நீங்கள் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போப்பு வரும்போதே போப்பினுடைய கையில் என்ன செய்வாங்க, முத்தம் கொடுப்பாங்க. பெரிய பெரிய கார்டினல்ஸ் எல்லாம் மண்டி போட்டு என்ன செய்வாங்க, முத்தம் கொடுப்பாங்க. யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? இந்த பூமியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட நல்ல போதகரேன்னு ஒருத்தர் வந்து கேட்டார். அதுக்கு ஆண்டவர் சொன்னது என்ன? என்னை நல்லவன்னு சொல்லாதே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா தான் நல்லவர். அப்படின்னா அவ்வளோ பரிசுத்தமான இயேசு கிறிஸ்துவை தன்னை அப்படி தாழ்த்தும் போது அவர் பேரை சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் தங்களுடைய காலுக்கு கீழே ஒருவேளை வனங்கள் என்ன கொன்னுருவாங்க தெரியுங்களா? இது எந்த வசனத்தினுடைய அடிப்படையில் இந்த இதை செய்தாங்க பாருங்க. சங்கீதம் 2 சங்கீதம் 12 வசனம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். இந்த வசனத்தை கையில் எடுத்துட்டாங்க பாருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, நீங்க வந்து சாகாம இருக்கணும்னா போப்பினுடைய பாருங்க அவரை முத்தம் செய். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட வார்த்தை. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தங்கள் அதை கையில் எடுத்துக்கிட்டு பெரிய பெரிய கார்டினல்ஸ் வந்தால் மண்டி போட்டு கையில் என்ன செய்யணும், முத்தம் கொடுக்கணும். இதையெல்லாம் தான் நடைமுறையில் கொண்டு வந்தாங்க பாருங்க. போலந்து நாட்டில் யாரை வணங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க, எவ்வளோ கொடுமையான விஷயம். உண்மையான தெய்வ வணக்கம் போய் ஒரு போப்பினுடைய படத்தை வச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு போப்பு மார்க்கம் ஜனங்களை ஒரு அஞ்ஞானத்துக்குள்ளே கொண்டு போயிருக்கிறாங்க. அது பரவாயில்லைங்க. நம்ம ஊர்ல எல்லாம் பாருங்கள், தேங்காயெல்லாம் உடைக்கிறாங்க, ஊர்வலம் போகிறாங்க, சப்பரம் எடுக்கிறது, என்னென்னமோ எல்லாம் மற்ற ரிலீஜனில் என்னென்னவெல்லாம் சடங்காச்சாரங்கள் இருக்குதோ அத்தனையும் பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு இவங்களுக்கு பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னும் வேறு மாதிரி சொல்லணும்னா கவனிங்க, தேவன் சொன்ன முதல் கட்டளையை மீறின ஒரு மார்க்கம். புரியுதுங்களா? இந்த பூமியில் ஒரு சொரூபம் வைக்கக்கூடாது. தேவன் சொன்னார் இல்லையா கட்டளையில், எந்த ஒரு சொரூபம் நீங்கள் வைக்கக்கூடாது. அப்படின்னா மாதா சொரூபத்திலிருந்து எல்லா சொரூபம் வச்சு அதை வணங்க ஆரம்பித்தவங்க இதை வந்து செய்வாங்கன்னு சொல்லி தான் பவுல் எழுதினார். பாருங்கள், ரோமர் 1 அதிகாரம் 25 வசனம் வாசிக்கலாம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாய் மாற்றி, பார்த்தீங்களா, தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாய் மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். இன்னைக்கு அந்த நிலைமை வந்தாச்சு. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நிறைய பேருக்கு புனிதர் பட்டம் வேற கொடுக்குறாங்க. புனிதர்கள் அப்படிங்கிற பட்டம் யார் கொடுக்கணும்? அது தேவன் கொடுக்கணும் இல்லையா? ஸோ இப்படியாக ஜனங்களை அஞ்ஞானத்துக்குள்ளே கொண்டு போய் அவர்களை உடைய பொருளாதாரத்தையும் கீழே தள்ளி யாரெல்லாம் ஆப்போசிட் ராஜா முதற்கொண்டு வர்றாங்களோ அத்தனை பேர்த்தையும் கொன்று குவிக்கக்கூடிய ஒரு மகா பெரிய ஆர்கனைசேஷன். அதுக்கு ஒரு தலைவன், கேட்டின் மகன், பாவ மனுஷன், அவனுக்கு பப்பான்னு பேர். நம்ம அப்பாவுடைய பேரை அவன் கொண்டு வந்து வச்சுட்டானா இல்லையா? சரி, இது வந்து 5ஆம் நூற்றாண்டில் பயங்கரமாக டெவலப் ஆகும்போது உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் இது தவறு, இது தவறு, இது தவறு என்று போதிக்க ஆரம்பித்தார்கள். அப்படி போதிக்க ஆரம்பிக்கும்போது உண்மையான கிறிஸ்தவர்களை இந்த போப்பு மார்க்கம் கொல்ல ஆரம்பிச்சுதான். சத்தியத்தை தெரியணும்னு நினச்சி போப்பு மார்க்கத்தினுடைய தவறான நடைமுறைகளை வெளியே சொன்னவங்க, அதை தப்புன்னு சொன்னவங்க, பைபிள் வசனத்தை வந்து மேற்கோள் காட்டி பேசினவங்க அத்தனை பேர்த்தையும்
இந்த போப்பு மார்க்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொலை செய்கிறதுக்குன்னே ஒரு இன்டர்நேஷ்னல் கோர்ட், அந்த கோர்ட்டுக்கு பேர் த ஹோலி கோர்ட், 1204 அந்த கோர்ட்டை வந்து நிர்மாணிக்கிறாங்க. புரியுதுங்களா? அது ரொம்ப அதிகமாக கொண்டவன் அந்த போப்பு இன்னசென்ட். அவனுக்கு பேர் பாருங்க, போப்பு இன்னசென்ட். இவன் தான் அதிகமான பேர்த்து கொண்டானா இல்லையா? இவங்களை யாரெல்லாம் சத்தியத்தை குறித்து பேசுகிறாங்களோ அல்லது பைபிள் காரியங்களை குறித்து பேசுகிறாங்களோ, போப்பை தவறுன்னு சொல்கிறாங்களோ, அவர்களை புனித விசாரணைங்கிற பேரில், ஹோலி இன்குசிஷன்கிற பேரில் கூட்டிகிட்டு போய் கொன்று கூச்சாங்க. இதையத்தான் அங்கே சொல்லும்போது ஸ்திரீயானவள் படித்தோம் இல்லையா, வனாந்தரத்துக்கு ஓடி போனாள், படித்தோம் இல்லையா வெளிப்படுத்தல் 12. இதையே தான் தானியேல் சொல்லும்போது உன்னதமானுடைய பரிசுத்தவான்களை ஒடுக்குவான், படித்தோமா இல்லையா? ஸோ அந்த பரிசுத்தவான்கள் தான் வெளிப்படுத்தின விஷயத்தில் ஸ்திரீயானவள் திருச்சபை சொல்கிறார். இப்போ பாருங்கள், வெளிப்படுத்தல் 12:6, ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடிப்போனாள், அங்கே 1260 நாளும் புது ஒரு காலக்கணக்கு சொல்கிறார் பாருங்க. ஸ்திரீயானவள் அதாவது வனாந்தர நிலைமைன்னா ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு போயிடுச்சான். இந்த போப்பு மார்க்கம் டெவலப் ஆனதுனால அங்கே 1260 நாளும் தேவன், அப்போ கூட தேவன் திருச்சபை விடலை, போஷிச்சாரான். நல்லா புரிஞ்சுக்கலாம். அது என்ன 1260 நாள்? இப்போ தான் கண்டுபிடிக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, என்றைக்கு போப்பு மார்க்கம் டெவலப் ஆச்சோ அன்னைக்கே கொஞ்சமாக தவறாக பேசுகிறவங்க, அதாவது அவங்களுக்கு விரோதமாக பேசுகிறவங்களை எல்லாம் சிறையில் அடைக்கிறது, கொடுமையான முறையில் கொல்றது. அந்த ரோம பேரரசர்களெல்லாம் ரொம்ப கொடியவர்களாக இருந்தாங்க. அடித்து கொல்றது, எரிச்சு கொல்றது. 500 பெண்களை குத்தியே கொண்டிருக்கிறாங்க. குழந்தைகளை, அவங்க குழந்தைய தூக்கி போட்டு அந்த ஈட்டில் அப்படி குத்துவாங்களாம். யோசனை பண்ணி பாருங்க. தயவுதாட்சணியம் இல்லாமல் குடும்பமாக வெளியே இழுத்துட்டு வந்து கதற என்ன பண்ணியிருக்காங்க, அடித்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய பெரிய பெரிய சரித்திரங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி பெரிய பெரிய கேலரியில் உத்தரத்தில் கட்டி வச்சு நெருப்பு சருகளை போட்டு எரிய வச்சு அந்த ஜனங்கள் படக்கூடிய கஷ்டத்தை அவங்க பார்த்து ரசிப்பாங்க. இது வந்து இதனுடைய உச்சகட்டமாக கவனித்து பார்த்தீங்கன்னா, பெர்சியர் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் 1209 60,000 பேர்த்த, ஒரு சிட்டிக்குள்ளே 60,000 பேர்த்த துரத்தி வெட்டியிருக்காங்க. போப்புக்கு விரோதமாக பேசினாங்கிற ஒரே காரணத்தினால துரத்தி வெட்டினாங்க. அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, செயின்ட் பர்த்தலோமியஸ் டே ஒரு நாள் வந்துதான். 1572 ஆகஸ்ட் 24 பர்த்தலமேயின் நினைவு நாள் ஒரு நாள் வந்துதான். அந்த நினைவு நாளில் இந்த போப்பு என்ன பண்ணியிருக்கான், 70,000 பேர்த்த எரிச்சு கொண்டுட்டு அந்த பிளட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிட்டி ஃபுல்லாக ஓடுதான். அந்த சரித்திர ஆசிரியர்கள் எப்படி எழுதுகிறாங்கன்னா, அந்த அவங்களுடைய ரத்த ஆறு அந்த சிட்டி ஃபுல்லாக ஓடி இருக்கு. த ஹிஸ்ட்ரி வாஸ் ரிட்டன் இன் த பிளட்னு போட்டிருந்தாங்க. ரத்த ஆறு 70,000 பேர் குடும்பமாக துரத்தி என்ன பண்ணியிருக்காங்க, நெருப்பு வச்சு கொளுத்திருக்கிறான். காரணம், இவங்களுக்கு விரோதமாக பேசினாங்கிற காரணத்தினால. அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, பாருங்கள், 1641 1,54,000 பேர்த்த நெருப்பு வச்சு கொண்டு இருக்கான். இந்த போப்பு மார்க்கம் நிறைய இருக்குது. ஸோ இவங்களெல்லாம் யார் சத்தியத்தை சொல்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்கி, நாங்கள் தான் கடவுளுடைய பிரதிநிதிகள், கடவுளுடைய ஆட்சி தான் நடத்திட்டு இருக்கிறோம், அதனால் எங்களுக்கு விரோதமாக யாராவது வந்தால், யாருக்கு விரோதமாக வர்ற மாதிரி, கடவுளுக்கு விரோதமாக யார் வருகிறார்களோ அவருக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லியே கொண்டாங்களாம். இப்போ நாங்கள் சொல்கிறது கடவுளுக்கு செய்கிற அந்த ஒரு தொண்டுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி இதை குறித்து யோவான் எழுதுகிற பாருங்க. பின்னாடி நடக்க போகிற விஷயத்தை யோவான் எழுதுகிறார். யோவான் 16:1 வாசிங்க. நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொல்றார். நான் முதலே சொல்லிடுறேன், நீங்க யாரும் இடரல் அடைஞ்சிட வேண்டாம். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். அவர்கள் பின்னாடி நடக்க போற விஷயத்தை சொல்றார். அவர்கள் உங்கள் ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தன் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். பார்த்தீங்களா, உங்களை கொலை செய்கிறவன் தேவனுக்கு தொண்டு செய்கிறான்னு சொல்லி நினைக்கும் காலம் வரும். இதை சொல்லிட்டே கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள்லாம் நீங்கள் கடவுளுக்கு விரோதமாக ஆயிட்டீங்க, அதனால் உங்களை கொள்றது தான் தேவனுடைய வேலை, அவருக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஊழியம்னு சொல்லிட்டு அவன் எந்த அளவுக்கு ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். இப்போது இந்த சரித்திரங்களெல்லாம் கொஞ்சம் சுருக்கமாக தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா புரிஞ்சுங்க.
சகோதரிகள் எல்லாம் அப்படி கட்டி தொங்க விட்டு மெதுவாக காலை எரிப்பாங்களாம். நகங்களை எல்லாம் பிடுங்கிறது, ஜனங்களுடைய நகங்களை கண்ணை நோண்டிடுவாங்க. சக்கரம் இருக்கு இல்லையா, அந்த சக்கரத்தினுடைய நடுவில் அந்த கிறிஸ்தவர்களை சிக்க வச்சுருவாங்களாம். அந்த சக்கரம் சுற்றும் போது எலும்பு உடஞ்சி சாவாங்க. திங்க் பண்ணி பாருங்கள். செக்கு இழுக்கும் போது செக்குக்கு நடுவில் படுக்க வச்சு மேலே ஏற்றிடுவாங்களாம். அதெல்லாம் படிக்கும்போது பயமா, எவ்வளோ கொடூரமான கொலைகள் பண்ணியிருக்கிறாங்க இந்த போப்பு மார்க்கம். அன்புக்குரிய சகோதரர், 7 கோடி பேர்த்த கொண்டிருக்கிறாங்க தெரியுங்களா? அதனால தான் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் போப் ஜான் பால், உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், ரொம்ப ஃபேமஸானவர், 297வது போப். அவர்கிட்ட போய் ஒரு சொன்னாங்களா, இந்த மாதிரி இவ்வளோ கொலைகள் நீங்கள் பண்ணியிருக்கீங்களே, இதுக்கு என்ன சொல்கிறீங்கிற போது அந்த போப்பு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். அப்படின்னு அந்த சரித்திரத்தில் சொல்லியிருக்கிறதெல்லாம் கவனிச்சு பாருங்கள். எத்தனை ஜனங்களை கொன்று குவிச்சிருக்கிறாங்க இந்த போப்பு மார்க்கம். கவனிக்கிறீங்களா? இதை மறைக்கிறதுக்கு தாங்க இன்றைக்கி ஆர்ஃபனேஜ் நடத்துறது, பள்ளிக்கூடம் நடத்துறது. நல்லா புரிஞ்சுங்க. இது எல்லாம் பாருங்க, இது இப்போ நம்ம ஜனங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம ஜனங்களுக்கு என்ன தெரியும்? நேராக போய் ஊதுவத்தி பற்ற வைப்பாங்க, அவ்வளோதான். இதுக்கு முன்னோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளோ அவமானப்பட்டிருக்காங்க, எவ்வளவு பேர் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறாங்க உண்மையான சபை மக்கள். ஜனங்களுக்கு தெரியுமா? தெரிந்து கொள்ள வேணும். இதை இப்போ நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அன்புக்குரிய சூழல், நீங்களே கூகுளில் போய் பாருங்கள். போப்பு மார்க்கத்தினுடைய அட்ராக்சிட்டி, எக்கச்சக்கமான சரித்திரங்கள் வெளியே வந்துட்டே இருக்கும். இது இதை பேஸ் பண்ணி தான் சொல்லுது. இப்போ நம்ம பர்சனலாக ஒன்றும் சொல்கிறதில்ல, இது எல்லாமே சரித்திரங்கள், சத்தியங்கள். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடினால் உங்களுக்கு இப்படி செய்வாங்க. அப்போது உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பாருங்கள், 1260 நாளளவும். புரியுதா? அப்போது வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? இந்த திருச்சபை மக்கள் போப்பு மார்க்கத்தால் 1260 நாள் அளவும் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லுது. தானியேல் 7ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? திருச்சபை மக்கள் இந்த போப்பு மார்க்கத்தால் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது தானியேல் 7ஆம் அதிகாரம் சொல்லுது, உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் போப்பு மார்க்கத்தால் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லுது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் போப்பு மார்க்கத்தால் 1260 நாள் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லுது. சரியா? இது ரெண்டையும் இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒருங்கிணைக்கணும். ரெண்டுமே திருச்சபை போப்பு மார்க்கத்தால் கஷ்டப்படுது. ஒன்று ஒரு காலமும் காலங்கள் அரைக்காலம் சொல்லுது, இது ஒரு காலக்கணக்கு. இன்னொன்று 1260 நாள், இது ஒரு காலக்கணக்கு. இப்போ இது ரெண்டுமே வேறையா இல்லை ஒன்றான்னு தெரியணும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஜோடி இல்லாமல் இருக்காது, படிக்கிறோம் இல்லையா? அப்போ இவைகள் எல்லாம் நடக்க போகிற தீர்க்க தரிசனங்கள். கிறிஸ்மஸ் சப்ஜெக்ட்லேயே பார்த்துட்டோம். இப்படி நடக்க போகிற தீர்க்க தரிசனங்களை கால கணக்காக சொன்னால் ஒரு வருஷத்தை ஒரு நாள் ஒப்பிட்டு பார்க்கணும், அல்லது ஒரு நாளை ஒரு வருஷத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கணும். இதுக்கு நம்ம ஏற்கனவே வசனம் சொல்லியிருக்கோம். என்னாகும் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் கவனிச்சு பாருங்கள். இஸ்ரேல் ஜனங்க அந்த கானான் தேசத்தில் போய் வேவு பார்க்க போனாங்க இல்லையா? 40 நாள் வேவு பார்க்க இவங்கெல்லாம் திருந்தாதனால 40 நாளுக்கு ஈக்குவலாக 40 வருஷம் வனாந்தரத்திலே சுத்துங்கன்னு சொன்னார். அதைத்தான் இங்கே சொல்கிறார், நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லக்கத்தின்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் என்ன செய்யுங்க? உங்கள் அக்கிரமத்தை சுமப்பீங்க. ஒவ்வொரு நாள் ஒரு வருஷமாக உங்களுடைய அக்கிரமத்தை சுமப்பீங்க. அதை எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் என்ன கட்டளையிட்டேன். அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் என்ன கட்டளையிட்டேன். அதே மாதிரி அதே எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். அப்படின்னா புரியுதுங்களா? ஒரு நாள் கணக்கு சொன்னால் அது வருஷம், ஒரு வருஷ கணக்கு சொன்னால் அது நாள். இப்போ இங்கே நாள் கணக்கு சொல்லியிருக்காரு. 1260 நாள் அப்படின்னா தீர்க்க தரிசனத்தில் நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேணும்? 1260 வருஷங்கள். புரியுதுங்களா? அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? போப்பு மார்க்கத்தால் திருச்சபை மக்கள் 1260 வருஷங்கள் கஷ்டப்படுவாங்க. இது வெளிப்படுத்தல் 12. அதே தானியேல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் என்ன பார்த்தோம் பாருங்க? உன்னதமான விரோதமான வார்த்தைகளை பேசி
உன்னதமானுடைய பரிசுத்தவான்களை அவன் ஒடுக்குவான். ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும், இல்லையா? அப்போ இது என்ன? இதைத்தான் நம்ம இங்கிலீஷில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 3.5 இயர்ஸ்னு வரும். ஒரு காலம் அப்படின்னா ஒரு வருஷம், காலங்கள்னா 2 வருஷம், அரை காலம்னா அரை வருடம். ஸோ டோட்டல் 3.5 வருஷம். நல்லா கவனிச்சுங்க. நம்முடைய வேதாகம காலக்கணக்கில் தேவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தில் கேலண்டர், தேவனுடைய கேலண்டர் என்ன? வருஷத்துக்கு 360 நாள் தான். ஏன்னா இது நிலாவை மையமாக கொண்ட கேலண்டர் தான் தேவன் யூஸ் பண்ணுறார். 15 நாள் அமாவாசை, 15 நாள் பருவனை, 30 நாள் தான் ஒரு மாதத்துக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு 360 நாள். அப்போ கவனிச்சு பாருங்கள். அப்போ 3.5 வருஷத்துக்கு எத்தனை நாள்? கவனிச்சு பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு 360 நாள். அதுவே இன்னும் 2 வருஷம் கணக்கு போடுங்க. அப்புறம் 6 மாதம் 180 நாள் கணக்கு போட்டிங்கன்னா எக்ஸாக்டாக 1260 நாள் வரும். பாருங்கள். அப்போ 1260 நாளுங்கிறது நமக்கு தெரியும். 1260 வருஷங்கள். புரியுதுங்களா? அப்போ தானியேலில் சொல்லப்பட்ட காலக்கணக்கும் வெளிப்படுத்தல சொல்லப்பட்ட காலக்கணக்கும் ரெண்டும் ஒன்று தான். அவருடைய ஆவி அவைகளை சேர்த்திருக்கு பாருங்க, இல்லையா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற அந்த காலக்கணக்கும் 1260 நாள் தான், 1260 வருஷம் தான். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறதும் 1260 வருஷம் தான். புரியுதுங்களா? அப்படின்னா இப்போ நம்ம என்ன கவனிக்கணும்? தெளிவான ஒரு விஷயம். போப்பு மார்க்கத்தால் உண்மையான திருச்சபை 1260 வருஷங்கள் மிகவும் கஷ்டப்படுவார்கள். அப்படின்னா அந்த 1260 வருஷம் எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுன்னு தெரியணும். புரியுதுங்களா? எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது? நம்ம அதான் ஏற்கனவே சொன்னோம். நல்லா புரிஞ்சுக்கலாம். கிபி 5ஆம் நூற்றாண்டில் ஜஸ்டீனியன் என்கிற ராஜா அவன் இட்டாலியெல்லாம் ஜெயிச்சதுக்கப்புறம் 539ஆம் வருஷத்தில் தான் போப்பை இந்த உலகளாவிய சீப் ரிலீஜியஸ் ரூலர், அதுக்கு பேரே பாண்டிஃபிக்ஸ் மேக்சிமஸ்னு பேர். பாண்டிஃபிக்ஸ் மேக்சிமஸ். பாண்டிஃபிக்ஸ் மேக்சிமஸ்னால் வேற ஒன்றும் இல்லை, தலைமை மத ஆளுநர். புரியுதுங்களா? தலைமை மத ஆளுநர். என்னைக்கு தலைமை மத ஆளுநராக போப்பை டிக்ளேர் பண்ணாங்களோ, போப்பினுடைய எதச்சதிகாரம் இந்த பூமியில் உருவாகி ஒரு மிகப்பெரிய பேரரசாக எல்லா நாடுகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரான். அந்த டைமில் தான் ரோம பேரரசு வீழ்ச்சியுற்று போப்பு மார்க்கம் மேலே வந்தோடனே புனித ரோம பேரரசு என்று பேர் வச்சாங்க, த ஹோலி ரோமன் எம்பையர். இனிமேல் ரோமன் எம்பையருக்கு ஆப்போசிட்டாக யாரும் கிடையாது. பூமியிலேயே ஒரு கடவுள் வாழ்ந்துட்டுருக்கார். அந்த கடவுளுக்கு எழுத அந்த பூமியில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும். அந்த கடவுளுக்கு பேர் போப். பாருங்க, அதை நம்ப வைக்கிறதுக்கு போப்புக்கு என்னென்னவெல்லாம் டைட்டில் கொடுத்தாங்க தெரியுங்களா? பாருங்க, பிதாக்களின் புனித பிதா, ஹோலி ஃபாதர்ஸ் ஆஃப் ஃபாதர், பிரதான ஆயர், சீஃப் பாஸ்டர், அபிஷேகத்தினால் கிறிஸ்து, அப்புறம் முற்பிதாக்களின் வரிசையில் ஆபிரகாமா இவர், அடுத்தது கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆசாரியர்கள் வரிசையில் மில்கிசதேக், அப்புறம் நியாய சங்கத்தில் சாமியல், அப்புறம் அப்போஸ்தலர் வம்சவரத்தில் பேதுரு தானே முதல்ல வந்தவர். அதனால தான் பேதுரு கிட்ட இருந்து தான் அந்த ஒரு சாவியை போப்பு வாங்கிட்டாராம். அதனால தான் வாட்டிக்கனில் பாருங்கள், போப்பினுடைய ஒரு தனி சின்ன நாடு, தனி நாடு போப்புக்கு வாட்டிக்கன் இருக்குது. அதில் மெயின் சர்ச்சு த செயின்ட் பீட்டர்ஸ் கத்தீட்ரல் இருக்கும். பேதுருடைய நினைவாலயம் அங்கே இருக்குது. அதில் தான் அவங்க நாங்கள்லாம் பேதுருக்கிட்ட அதை வாங்கிட்டோம்னு சொல்லி ஜனங்களை என்ன போயிட்டு இருக்கிறாங்க, ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை, கீ பேரர் ஆஃப் தி கிங்டம் ஆஃப் ஹெவன், அப்புறம் கிறிஸ்துவுடைய பிரதிநிதி, இது ரொம்ப ஸ்பெஷல் பேரா, விக்கர் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உலகத்திலேயே கிறிஸ்துவுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் நான் தான். இனிமேல் அவரை காண்டாக்ட் பண்ண எங்கிட்ட காண்டாக்ட் பண்ணும், அந்த மாதிரி இல்லையா? ஆத்துமாக்களின் வைத்தியரா பாருங்க, எப்படியெல்லாம் டைட்டில் வச்சுருக்காங்க பாருங்க. இதுதாங்க ரொம்ப ரொம்ப பயங்கரம். தவறாமையுள்ள போப்புன்னு பேர் வச்சுருக்காங்க, இன்ஃபாலிபிள் போப்பா. அப்படின்னா போப்பு தவறவே மாட்டாரா? பைபிள் என்ன சொல்லுது? இந்த பூமியில் நீதிமான் ஒருவனும் இல்லை, பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லைன்னு சொன்னால் இங்கே என்ன பேர் வச்சுருக்காங்க? இன்ஃபாலிபிள் போப், தவறாமை உள்ள போப். அதிகாரத்தில் மோசையாக இருக்காராம். எத்தனை டைட்டில் பாருங்கள்.
இந்த டைட்டெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அன்புக்குரிய சகோதர சொல்லி ரோம பேரரசை கீழே தள்ளி போப்பு மார்க்கம் உச்சக்கட்டத்துக்கு வந்து உட்கார்ந்தாங்க. கிபி 539 வருஷம். பெரிய சரித்திரம். கவனிங்க, இப்போ இந்த போப்பு மார்க்கம் எப்படி டெவலப் ஆனாங்க அப்படிங்கிறத ஒரு 2-3 அதாவது வசனத்தில் சுருக்கமாக வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா இது ஏன் கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகிடுச்சுன்னா அந்த அர்த்தமே உங்களுக்கு நமக்கு விளங்காமல் போயிடும் இல்லையா? இப்போ வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம். இப்போ நம்ம 12ஆம் அதிகாரம் 1 to 6 வரைக்கும் என்ன படித்தோம் ஞாபகம் இருக்கா? அந்த குழந்தை வெளியே வந்து உலகளாவிய போப்பு மார்க்கமாக பெரிய டெவலப் ஆயிடுச்சு. ரோம பேரரசு கீழே விழுந்துருச்சு. அதனுடைய சுருக்கம் தான் இது. இப்போ வாசிக்கலாம் பாருங்க. 7ஆம் வசனம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாயேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசர்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. பாருங்க, அப்போ இந்த காலப்பகுதி வந்து கிறிஸ்துவுக்கு பிறகு வானத்தில் ஒரு பெரிய யுத்தம் உண்டாச்சா? இதெல்லாம் அடையாள பாஷையில் சொல்லப்பட்டது. கவனிக்க, வானத்தில் ஒரு பெரிய யுத்தம் உண்டாச்சு. மிகாயேலும் அவனை சேர்ந்த தூதர்கள் ஒரு பக்கம், வலுசர்பமும் அவனை சேர்ந்த தூதர்களும் ஒரு பக்கம். 2 பேரும் சண்டை போடுறாங்க. கடைசியில் வலுசர்பம் தோத்துருச்சு, மிகாயேல் ஜெயிச்சிட்டாராம். இவ்வளோதான் வசனம். இப்போ நம்ம என்ன கவனிக்கணும்? மிகாயேல்னு யாருன்னு பார்த்துருக்கோம். திருத்துவம் சப்ஜெக்டில் பார்த்தோம்னா மிகாயேல்னா வேற ஒன்றும் இல்லை, தேவனை போன்றவர், மைக்கேல், அவ்வளோதான். அப்போ தேவனை போன்றவர் பரலோகத்திலையும் சரி பூலோகத்தில் ஒரே ஒருத்தர் யாருன்னா அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய 1ஆம் வரிக்கு பின்னாடி அவர் எங்கே போயிட்டாருங்க? எங்கே போயிட்டார்? அவர் பரலோகத்துக்கு போயிட்டார் இல்லையா? அந்த 2000 வருஷத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே தான் இருக்கார்? பரலோகத்தில். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னா, மிகாயேலுக்கு சண்டை வருதான். அப்படின்னா இந்த பூமியிலேயே மிகாயேல் யார்? கிறிஸ்து மேலே போயிட்டார், மிகாயேல் ஒரிஜினல் மேலே போயிட்டார். ஆனால் இந்த பூமியிலேயே வலுசர்ப்பம் என்கிற ரோம பேரரசோட சண்டை போடுற மிகாயேல் யாருன்னா, கிறிஸ்து மாதிரியே தன்னை காட்டி கொண்டிருக்கிற ஒரு ஆன்டி கிரைஸ்ட் சிஸ்டம். அவங்க தாங்க இந்த மிகாயேல், போப்பு மார்க்கம். ஏன் அப்படி இவங்களுக்கு மிகாயேல்னு வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் சொல்லுதுன்னா, கிறிஸ்து மாதிரியே தங்களை என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் தான் தேவனை போன்றவர்கள். இப்போ இந்த டைட்டில்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த டைட்டிலுக்கு சொந்தமாக இவங்க வச்சுக்கிட்டாங்க. மிகாயேல் அப்படிங்கிறது யாருன்னா, இந்த வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவது குறிக்காது, கிறிஸ்து மாதிரியே தங்களை காட்டி கொண்ட போப்பு மார்க்கம். போப்பு மார்க்கத்துக்கும் இந்த வலு சர்ப்பத்துக்கும் தான் சண்டை. ரோம பேரரசுக்கும் பெரிய டிஸ்பியூட் வந்து கடைசியில் என்ன ஆயிடுச்சு, நம்ம சரித்திரத்தில் படித்தோம் இல்லையா, அந்த ஆண் பிள்ளையை கொள்றதுக்காக வலு சர்ப்பம் வந்து கடைசியில் வலு சர்ப்பம் போயிடுச்சு, ஆண் பிள்ளை வந்து எடுத்துக்கொள்ள மேலே வந்துருச்சுன்னு படிக்கணும் இல்லையா. அப்படின்னு என்ன அர்த்தம்? போப்பு ஜெயிச்சிட்டாங்க, போப்பு மார்க்கம் ஜெயிச்சிட்டாங்க. ரோம பேரரசுடைய வீழ்ச்சி அங்கே வந்துருச்சு. கிபி 400ஆவது வருஷத்தில் ரோம பேரரசு வீழ்ந்தது, போப்பு மார்க்கம் பெரிய அளவில் ஜெயித்தது. ஸோ அந்த பெரிய அளவில் வந்த வருஷம்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே கிபி 539. கிபி 539லிருந்து 1260 வருஷங்கள் போப்பு மார்க்கத்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டது உண்மையான திருச்சபை மக்கள். இதையத்தான் நமக்கு வெளிப்படுத்தல் 12:14 ஸ்திரீயானவள் பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் மட்டும் போச்சு படிக்கிறோம் இல்லையா. ஸோ இதுக்கு நடுவில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த போப்பு மார்க்கம் தலையெடுத்த உடனே இந்த 2000 வருஷம் 1260 வருஷ காலத்தில் என்ன நடந்திருக்கு, போப்பு மார்க்கம் வரிசையாக டெவலப் ஆகிட்டே வர்றாங்க, அதிகாரம் ஜாஸ்தி ஆகுது, அடக்குமுறை ஜனங்களை ஜாஸ்தி பண்ணுறாங்க, படைகளை அனுப்பிச்சு ராஜாக்களையே கொலை செய்கிறாங்க, பொதுமக்களுடைய பணத்தையெல்லாம் பிடுங்கிட்டு அவங்கள ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க. இப்படியெல்லாம் இருந்துட்டு இருக்கும்போது பொதுமக்கள் சைடிலிருந்து போப்புவுக்கு நிறைய எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சுதான். சில ராஜாக்களே எதிர்த்தாங்க, இப்போ ஜனங்களெல்லாம் எதிர்ப்பு ஆரம்பித்தாங்க. ஒன்று. அடுத்தது, போப்புக்கு சப்போர்ட் பண்ணுற சர்வாதிகார ராஜாக்கள் எல்லாமே போப்பு கூட அலையன்ஸ் போட்டுட்டு ஜனங்களை ரொம்ப ஒடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கவனிங்க, இவங்க சுகபோகமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க, ஜனங்களை ஒடுக்கிட்டு இருந்திருக்காங்க. இது அப்போ எத்தனை நாள் தான் ஒடுக்க முடியும்? இந்தியாவையும் இப்போ எத்தனை நாள் தான் ஆங்கிலேயர் ஒடுக்குனாங்க?
அது போராட்டமாக வெடிச்சது இல்லையா? அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, ஜனங்கள் உள்ளுக்குள்ளேயே பொறுமிட்டு இந்த போராட்டத்தை எப்போ வெடிக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இவர்கள் ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறத இவங்க இன்டெலிஜென்ஸ் மூலமாக கண்டுபிடிச்சாங்க. போப்பு மார்க்கம் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணாங்க தெரியுங்களா? ஓஹோ, இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கிறதுனால தான் பேசி பேசி போராட்டம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ இன்றைக்கி எதாவது கவர்மெண்ட் பண்ணுற மாதிரி தான். அதனால் டெய்லியும் ஒரு சட்டம் போட்டு இவங்களை அடக்கி ஆண்டுகிட்டே இருக்கணும். அதாவது காலையில் ஒரு சட்டம் நிற்கக்கூடாது, சாயங்காலம் ஒரு சட்டம் உட்காரக்கூடாது, அப்புறம் நைட் ஒரு சட்டம் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. இந்த மாதிரி இந்த போப்பு மார்க்கம் என்ன பண்ணான்னா, எல்லா தனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ராஜாக்கள் மூலமாக பொதுமக்களுக்கு அடக்குமுறை கொள்கைகளை தொடர்ந்து வெள்ளம் மாதிரி, கவனிங்க, பயங்கரமாக அடக்குமுறை கொள்கைகளை திரும்பி சொல்லிகிட்டே இருந்தாங்க. காலையில் ஒரு சட்டம், சாயங்காலம் ஒரு சட்டம், நைட் ஒரு சட்டம், அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சா 10 சட்டம். அந்த மாதிரி அடக்குமுறை கொள்கைகள் வெள்ளம் போல் இவங்களை ரொம்ப தொந்தரவு, ரொம்ப அடக்குமுறை பண்ணும்போது ஜனங்க நமக்கே தெரியும் இல்லையா, ரொம்ப அடக்குமுறை பண்ண என்ன ஆகும்? பொங்கிடுவாங்க, ஜனங்க கொந்தளிச்சிருவாங்க, புரட்சி வெடிச்சுது இல்லையா? அதே மாதிரி ஒரு விஷயந்தாங்க நடந்தது. ஸோ இதை நமக்கு சொல்கிறதுக்காக தீர்க்க தரிசன பாஷையில் தேவன் பேசுகிறார். பாருங்க எப்படி பேசுகிறாருன்னா, பாருங்க 12ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீயை, அப்படின்னா ஸ்திரீனா சபை, சபை இன்னைக்கு உண்மையான சத்தியத்தை சொல்லி ஜனங்கள்கிட்ட எல்லாம் இந்த போப்பு மார்க்கம் தவறுன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக போப்பு மார்க்கம் யார் மேலே கோவம் வரும்? சபை மக்கள் மேலே கோவம் வரும் இல்லையா? அதனால தான் அடக்கி ஒடுக்கி பயங்கரமாக தொந்தரவு பண்ணுறான். இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது, பாம்புனா போப்பு மார்க்கம், அவங்க தான் அந்த டிராகன், தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக என்ன பண்ணிச்சான்? ஊற்றி விட்டுச்சான். புரியுதா? இதைத்தான் இப்போ நான் சொன்ன விஷயம் கவனிங்க. இப்போது போப்பு மார்க்கம் என்ன பண்ணுறாங்க? நிறைய அடக்குமுறை கொள்கைகளை அவுத்து விட்றாங்க. இதை யாரை கொள்றதுக்குன்னா, இந்த பாருங்க, இப்போ யாரோ இது தப்பு தப்புன்னு யாரோ ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். இவங்களை கொல்லணும்னா இந்த சட்டமெல்லாம் அதிகமாக போட்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஏதோ ஒரு வகையில் மாட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்லி போப்பு மார்க்கம் அடக்குமுறை கொள்கைகளை வெள்ளம் போல அங்கே அவுத்து விட்டாங்களாம் அந்த ஸ்திரீயை கொள்றதுக்கு, சபையை கொள்றதுக்கு. ஆனால் என்ன நடந்தது தெரியுங்களா? பாருங்க, அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றி விட்டது. ஸோ கவனிக்கலாம், இதை பார்க்குற அந்த படம், இதில் பாருங்கள், அந்த போப்பு மார்க்கம் தான் அந்த டிராகன், நதி போன்ற வெள்ளம் அப்படியே வந்துட்டுருக்கு. நல்லா புரிஞ்சுக்கலாம், நதி போன்ற வெள்ளம் வந்துட்டுருக்கு. அப்படி வரும்போது என்ன நடந்தது தெரியுமா? அந்த வசனம் பின்னாடி படிச்சிங்கன்னா, அந்த வெள்ளம் திருச்சபை ஒன்றுமே பண்ண முடியல, அதற்கு பதிலாக பூமி அப்படியே பிளந்து அந்த வெள்ளத்தை உள்ளே வாங்கிருச்சான். நல்லா புரிஞ்சுங்க, போப்பு மார்க்கம் நதி போன்ற வெள்ளம் அப்படிங்கிறது என்ன? அநேக அடக்குமுறை கொள்கைகளை சட்டங்களை தொடர்ந்து போட்டிருக்கும் போது திடீர்னு பூமி வெடிச்சு அந்த வெள்ளத்தை உள்ளே வாங்கிருச்சு. அப்படின்னு என்ன தெரியுங்களா? ஜனங்கள் வெடிச்சாங்களாம், புரட்சி, ஒரு மகா பெரிய புரட்சி வெடிச்சு அவங்களுடைய அடக்குமுறை கொள்கை எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டாங்க. இதைத்தான் அங்கே படித்தோம். ஸோ அன்புக்குரிய சகோதர சொல்லி அப்படின்னா புரிஞ்சுதா? பாருங்கள், இந்த அடக்குமுறை கொள்கைகள் தான் அந்த வெள்ளம், அந்த வெள்ளத்தை அவுத்து விட்டது போப்பு மார்க்கம். புரியுதுங்களா? அந்த வெள்ளத்தை முழுங்கினது யாருன்னா ஜனங்கள். நமக்கு நல்லா தெரியும், எந்த டைமில் மகா பெரிய புரட்சி வெடிச்சு போப்பு மார்க்கத்துக்கும் அவனுடைய அதிகார வர்க்கத்துக்கும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற ராஜாக்களுக்கும் எதிராக ஒரு மகா பெரிய புரட்சி வெடிச்சு, அதுதான் அந்த பூமி உள்ளே வாங்கினது. அந்த புரட்சிக்கு பேர் என்ன தெரியுங்களா? பிரெஞ்சு புரட்சி, பிரெஞ்சு ரெவல்யூஷன். படிக்கிறோம் இல்லையா? பயங்கர, அதாவது சரித்திரத்திலேயே மிகப்பெரிய ஒரு புரட்சி அது, பிரெஞ்சு ரெவல்யூஷன். அந்த ரெவல்யூஷன் வந்ததுக்கு காரணமே போப்பு மார்க்கம் அதிகார வர்க்கத்தில் இருந்துட்டு அந்த ராஜாக்களை தன்னுடைய கைக்குள்ளே போட்டுவிட்டு அடக்குமுறை சட்டங்களை தொடர்ந்து, அதில் எந்த இடத்துல அந்த புரட்சி முதல் முறையை வெடிச்சு தெரியுங்களா? பிரெஞ்சு தேசத்தில். அன்னைக்கு ராஜாவாக இருந்தவன் கிங் லூயிஸ் 16. அவனுடைய ஒய்ஃபு மரியா ஆண்டோனிடெட். அவங்களுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டரானது ஜாக்குவா நிக்கர் அப்படிங்கிற ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இவங்க
சுகபோகமாக போப்பு சொல்கிற கேட்டு இவங்க சுகபோகமாக இருந்துட்டு ஜனங்களுக்கு எதுவுமே செய்யலை. அப்போது அந்த தேசத்தில் பயங்கரமான பஞ்சம். ஆனால் இந்த ராஜாக்கள் மட்டும் விலையுயர்ந்த உடைகளை இருந்துட்டு, அந்த ராணியமாக விலையுயர்ந்த உடைகளை அணிஞ்சிக்கிட்டு மேலே உட்காந்து ஜனங்கள் படுற கஷ்டத்தையெல்லாம் சும்மா அப்படி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த டைமில் தான் ஒரு பெரிய, அதாவது பசி நிமித்தமாக ஜனங்கள் எல்லாம் அரண்மனையுடைய வாசலில் வந்து நின்றுருக்காங்க. இந்த ராஜாவும் ராணியும் மேலே உட்காந்துருக்காங்க, கேக் சாப்பிட்ருக்காங்க. இவங்க கீழே நின்று கையேந்துறாங்க. பாருங்கள், நாட்டு மக்கள் நீங்கள் தான் எங்களை கவனிக்கணும், எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிரெட் இல்லை, எங்களுக்கு பிரெட்டு கொடுங்கன்னு கேட்கும்போது அந்த ராணியம்மா ரொம்ப கேவலமாக கிண்டலாக பார்த்து என்ன சொல்லிச்சா, பிரெட் இல்லையா, அப்போ கேக் சாப்பிடுங்க அப்படின்னுச்சா, கிண்டல் பண்ணுற மாதிரி. அன்னைக்கு வெடிச்ச அந்த புரட்சி தான் பிரெஞ்சு புரட்சி. படிக்கிறோம் இல்லையா, அந்த அரண்மனையவே சூறையாடிட்டாங்க. இது எப்போ நடந்ததுன்னா 1789 வருஷம் அரண்மனையவே சூறையாடிட்டாங்க. இந்த புரட்சி இங்கே பிரெஞ்சில் வெடிச்சதுன்னு சொன்னோன்னே பக்கத்தில் இருக்கிற ஆஸ்திரியா, புரியுதுங்களா, ஜெர்மனி, எல்லா நாடுகளையும் அந்த புரட்சி வெடிக்க ஆரம்பிச்சுதான். அதனால தான் ரொம்ப பெருசாக சரித்திரங்களையே நமக்கு படிக்கலாம், பிரெஞ்சு புரட்சி இல்லையா. ஸோ இதையத்தான் பாருங்கள், நமக்கு வசனம் எப்படி சொல்லுதுன்னா, பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக, உண்மையான திருச்சபைக்கு உதவியாக இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, கொந்தளிச்சிட்டாங்க. கொந்தளிச்சு அவங்களுடைய அடக்குமுறை கொள்கையில் இவங்க உள்வாங்கிட்டாங்க, ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அதனால தான் பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் ஊற்றின வெள்ளத்தை முழுங்கிருச்சு. அது ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுச்சு. அந்த புரட்சி வெடிச்சது பாருங்க. அதுக்கப்புறம் போப்பு மார்க்கத்துக்கு விரோதமாக சில ராஜாக்கள் எழும்புனாங்க, ஜனங்கள் எழும்புனாங்க, தலைவர்கள் எழும்புனாங்க. பெரிய அளவில் என்ன ஆகிட்டு இருக்குன்னா அவங்களுக்கு எதிர்ப்பு வலுக்க ஆரம்பிக்கும் போது சில ராஜாக்களுக்கே தைரியம் வந்துச்சான், இனிமேல் இவனுடைய போப்பினுடைய கண்ட்ரோல் நம்ம இருக்கக்கூடாது என்று சொல்லி அதற்கென்று ஒரு அலையன்ஸ் எல்லாம் போட்டாங்க. அந்த அலையன்ஸில் யார் போப்பை வந்து வீழ்த்துறது அப்படிங்கிற போது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ராஜா அந்த டைமில் இருந்தால் ஒரு போப்பு பயஸ் 6th, 6ஆம் போப்பு பயஸ் அவன் பேர், கவனிக்கிறீங்களா. அந்த போப்பு பயஸ் 6th வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு யார் தைரியசாலிங்கிற போது நெப்போலியன் போனபார்ட் நமக்கு தெரியும் இல்லையா, மாவீரன் நெப்போலியன் தைரியமாக நான் போய் அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். அந்த போப் பயஸ் 6th நெப்போலியன் போனபார்ட் 1799 வருஷம் அவருடைய அரண்மனைக்குள்ளேயே போய் அடித்து இழுத்துட்டு வந்து பிரான்ஸ் தேசத்தில் அவன் அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க. பாருங்கள், இதில் என்ன ஆச்சரியம்னா தேவன் சொன்ன காலக்கணக்கு துல்லியமாக நடந்திருக்கு. அதுதாங்க ஆச்சரியம். ஏற்கனவே என்ன படித்தோம், இந்த போப்பு மார்க்கத்தால் 1260 வருஷங்கள் இந்த உலகத்தில் சபை மக்கள் துன்பப்படுவாங்க, படித்தோம் இல்லையா. அப்போது அந்த 1260 வருஷம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஜஸ்டீனியன் என்கிற ராஜா கிபி 539 போப்பை உலகத்துக்கே அவன் வந்து ஒரு மத ஆளுநராக அவன் வந்து டிக்ளேர் பண்ணான். அன்றிலிருந்து போப்பினுடைய எதிர்ச்சரிகாரம் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. அதே சமயத்தில் 1799 வருஷம் போப்பை வந்து நெப்போலியன் அரெஸ்ட் பண்ணார். இதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா டோட்டல் எவ்வளோ தெரியுங்களா, 1260 வருஷங்கள். 1260 வருஷங்கள். தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும், வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற 1260 வருஷம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சரியாக சரித்திரத்தோட சத்தியம் அழகாக பொருந்தி வந்துச்சான். அப்போது கிபி 539 கவனிக்கிறீங்களா, 1260 வருஷத்தை நீங்கள் கூட்டினீங்கன்னா 1799 வரும். சரியாக 1799 நெப்போலியன் போப்பை அரெஸ்ட் பண்ணார். சரிங்களா, அதோட சரிங்க 1799 வருஷத்தோட போப்பினுடைய உலகளாவிய அதிகாரம் ஒரு முடிவுக்கு வந்தது. இனி போப்பு வந்து பெரிய தலைவர் எல்லாம் இல்லைங்கிற மாதிரி போயிடுச்சு. உலகளாவிய அதிகாரம் போப்புக்கு கீழே வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பூமியில் என்ன நடந்தது என்று சொல்லி நம்ம கவனிக்கும் போது அன்புக்குரிய சகோதரர்கள் பாருங்கள், வெளிப்படுத்தல் 12:17 அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசுவுடைய கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவருடைய சந்ததியுடனே.
பாருங்க, சந்ததியான மற்றவருடனே யுத்தம் பண்ண போயிட்டு. புரியுதுங்களா? அதாவது இந்த போப்பு மார்க்கம் கீழே விழுந்த உடனே திருச்சபைக்கு கொஞ்சம் ரிலீஃப் வந்துச்சு. பட் அதே சமயத்தில் பின்னாடி இந்த யுத்தம் இன்னும் முடியலங்கிறார். திருச்சபைக்கு ஒரு சந்ததி இருக்கு. 1799 அப்புறம் 1800வது வருஷம். அப்போ 1800வது வருஷத்துக்கு அப்புறம் அந்த திருச்சபைக்கு ஒரு சந்ததிங்கிறது யார் தெரியுங்களா? இன்னைக்கு நம்ம 2021 உண்மையான திருச்சபையுடைய சந்ததி நாம தான். இப்பவும் போப்பு மார்க்கத்தோட அந்த யுத்தம் இருக்குதா? அதனால தான் அந்த சந்ததியுடனே யுத்தம் பண்ண போச்சு. அப்படின்னா 1799 போப் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 1800வது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அப்போ அந்த 1800வது வருஷங்களுக்கு பிறகு உண்மையான தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு என்னாச்சு போது என்பதை குறித்து அடுத்த வாரம் தொடர்ந்து நம்ம சிந்திக்கலாம். பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.